ஹாய் மை டியர் மூவி லவர்ஸ். நம்ம எப்படிப்பட்ட கதை பார்க்க போறோம்னா, தன்னோட பாய் ஃப்ரெண்ட் கூட லிவிங்ல இருக்க நம்ம ஹீரோயின் எப்படா தன்னோட பாய் ஃப்ரெண்ட் தனக்கு ப்ரப்போஸ் பண்ணுவா அப்படிங்கிற மாதிரி காத்துக்கிட்டு இருப்பாங்க. ஆனா அந்த பாய் ஃப்ரெண்டா ப்ரப்போஸ் பண்ற மாதிரியே தெரியாது. இதனால வெக்ஸ் ஆகி போய்கிட்டு இருந்த நம்ம ஹீரோயினுக்கு ஒரு பவர்ஃபுல்லான சாக்லேட் ஒண்ணு கிடைக்கும். அந்த சாக்லேட் அவங்க சாப்பிடறதுனால இந்த 10 வருஷத்துல நடந்தது எல்லாத்தையுமே அவங்க மட்டும் மறந்துடுவாங்க. அதாவது அவங்க ரியல் ஏஜ் 27 இருக்கும். ஆனா அந்த சாக்லேட் சாப்பிட்டனையும் அவங்க எல்லாத்தையும் மறந்து திரும்பி 17 ஏஜுக்கே போயிருவாங்க. சோ இப்படி நம்ம ஹீரோயின் எல்லாத்தையும் மறந்து போனனால அவங்க லவ் லைஃப்ல என்னென்னலாம் மாற்றம் வரும், அந்த மாற்றம் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்குமா இல்ல பிடிக்காத மாதிரி இருக்குமா அப்படிங்கறத பத்தி தான் நம்ம இன்னைக்கு கதையில பார்க்க போறோம். இதே மாதிரி நிறைய கதை கேட்க மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு கரெக்டா நோட்டிஃபை ஆகும். சோ வாங்க गाइस, நம்ம இன்னைக்கு கதைக்குள்ள போலாம். இப்போ ஸ்டார்டிங் எடுத்தனையும் அப்படியே நம்மளுக்கு நம்ம ஹீரோயின் தான் காட்டுவாங்க. அவங்க அழகா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு காலையில பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அப்ப அவங்க அவங்களுக்குள்ளே சொல்லிக்குவாங்க, இன்னைக்கோட நாங்க ரெண்டு ஒண்ணா சேர்ந்து 10 வருஷம் ஆக போகுது. டெய்லி அவன் காலையில எந்திரிக்கிறதுக்கு முன்னாடியே அவனுக்காக நான் நீட்டா ரெடி ஆகி அவனுக்கு பிடிச்சதெல்லாம் சமைச்சு வைப்பேன். அவன் தான் என்னோட உலகமே. இதே மாதிரி தான் என்னோட வாழ்க்கை 10 வருஷமா போய்கிட்டு இருக்கு. ஆனா இன்னைக்கு அப்படி இல்ல. ஏன்னா அவன் எனக்கு ப்ரப்போஸ் பண்ண போறான். கண்டிப்பா நானும் ஓகேன்னு தான் சொல்ல போறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருப்பாங்களா. நம்ம ஹீரோ அப்படியே காலையில குளிச்சுட்டு எல்லாம் பண்ணிட்டு சாப்பிடறக்கா வருவாரு. நம்ம ஹீரோயின் ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்களா. என்ன இன்னைக்கு ஆளே மார்க்கமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவரும் கேட்பாரு. நம்ம ஹீரோட பேர் வந்து மோ. உடனே நம்ம ஹீரோயின் லியாங் என்ன சொல்லுவாங்கன்னா, ஓ நான் ஏன் சந்தோஷமா இருக்கேன்ட்டு உனக்கு இன்னமா தெரியல அப்படிங்கிற மாதிரி. இல்லையே எனக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி நம்ம மோ சொல்லுவானா. உடனே நம்ம லியாங் அவன் கோட்டுக்குள்ள கையை விட்டு ஒரு டைமண்ட் மாதிரி ஒன்று எடுத்து கொடுப்பாங்களா. இப்ப சொல்லு நான் ஏன் ஹாப்பியா இருக்கேன்ட்டு அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்களா. நம்ம மூக்கு ஃபேஸே மாறிடும். என்னன்னா அவன் அந்த டைமண்ட்டை நம்ம லியாங்குக்காக வாங்கி வைக்கல போல. அப்புறம் தான் அவன் சொல்லுவான், ஐயோ நீ தப்பா நினைச்சுக்காத, அது உனக்கு கிடையாது. உனக்கே தெரியும் நம்ம கம்பெனி ரொம்ப லாஸ்ல போய்கிட்டு இருக்கு. நான் எப்படியான்ட்டு மிஸ்டர் கோவை நம்ம கம்பெனில ப்ராஜெக்ட்க்கு இன்வெஸ்ட் பண்றதுக்கு நான் பார்க்கணும். அதுக்காக தான் மிஸ்ஸஸ் கோக்காக நான் அதை வாங்கினேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். பாவம் நம்ம ஹீரோயினோட கனவே அப்படின்னு நொறுங்கி போயிடும். இப்பதான் நம்ம லியாங் ஒன்று யோசித்து பார்ப்பாங்க. 10 வருஷத்துக்கு முன்னாடி மோ தனக்கு ப்ரப்போஸ் பண்றப்ப என்ன சொல்லியிருப்பான்னா, இப்ப இருந்து நான் 10 வருஷம் கழிச்சு கண்டிப்பா கல்யாணம் பண்ணிக்குவோம், நிறைய குழந்தைங்க பத்துக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பான். இதெல்லாம் இப்ப நம்ம ஹீரோயின் யோசித்து பார்த்தாடி கவலைப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஆனா அவனா நம்ம ஹீரோயின் சோகமா இருக்காங்க அப்படிங்கிறது கூட தெரியாம எனக்கு லேட்டாச்சு நான் கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி கிளம்பிடுவான். அதுக்கடுத்து நம்ம லியாங்க சோகத்துல வீட்டுல இருக்க ஸ்நாக்ஸ் எல்லாம் எடுத்து நல்லா சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்களா. அப்ப டிவி அதுவான் ஆகும். அதுல வந்து ஒரு ஆட் வேற வரும். என்ன உங்க பாய் ஃப்ரெண்ட் உங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ணலையா, அதுக்கு காரணம் நீங்க தான், நீங்க ரொம்ப ஓல்டா இருக்கீங்க போல. நான் ஓல்டுன்னு சொல்லி உங்க ஃபேஸை பத்தி பேசல, உங்களுக்குள்ள இருக்க சோலை பத்தி பேசுறேன். உங்க சோல் திரும்பி யூத்தா மாறணும்னா இந்த மேஜிக்கல் சாக்லேட்டை வாங்குங்க. அப்புறம் பாருங்க உங்களுக்குள்ள எவ்வளவு அழகான ஒரு யூத்ஃபுல்னஸ் இருக்குன்னு உங்களுக்கும் தெரியும், உங்க பாய் ஃப்ரெண்டுக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவானா. இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் இது தாண்டா எனக்கு கரெக்டானது அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஆர்டர் போட்டுருவாங்க. அடுத்து அங்க இருந்து நம்ம லியாங்க அவங்களோட ஃப்ரெண்டை போய் பார்க்க போவாங்களா. அவங்க ஃப்ரெண்ட் வந்து ஒரு ஃபார்ச்சூன் டெல்லரா இருப்பாங்க. அவங்க இப்ப ப்ரெடிக்ட் பண்ணி என்ன சொல்லுவாங்க நம்ம ஹீரோயின் கிட்ட, நாளைக்கு நல்ல நாளா இருக்கு, நீ அவன் ப்ரப்போஸ் பண்ணுங்கறக்கா வெயிட் பண்ணாம நீயே பேசாம ப்ரப்போஸ் பண்ணிரு. அது மட்டும் இல்லாம நாளைக்கு தான் என்னோட மேரேஜ் ஃபங்க்ஷன், அங்க அவ எப்படி வருவான்ல, நிறைய பேர் இருப்பாங்க, அந்த இடத்துல வச்சு நீ ப்ரப்போஸ் பண்ணேனா அவன் கண்டிப்பா அக்செப்ட் பண்ண தான் செய்வான். அப்புறம் என்ன நீ ஆசைப்பட்ட மாதிரி சந்தோஷமா இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஃப்ரெண்ட் அட்வைஸ் பண்ணுவாங்களா. இதை கேட்டு நம்ம ஹீரோயின் ஓகே அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட் பண்ணிடுவாங்க. அதுக்கடுத்து இப்ப அந்த வெட்டிங் ஃபங்க்ஷன்ல தான் காட்டுவாங்க. நம்ம ஹீரோயின் அவங்க காரை பார்க் பண்றக்கா போய்கிட்டு இருப்பாங்களா. அப்ப திடீர்னு நடுவில் ஒருத்தன் வருவான். வந்து நின்னுக்கிட்டு, மேடம் நீங்க ஆர்டர் பண்ண மேஜிக் சாக்லேட் வந்துருச்சு, இந்தாங்க வச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி கொடுப்பான். நம்ம ஹீரோயின் ஷாக்கா கேட்பாங்க, அதெல்லாம் இருக்கட்டும் நான் இங்க இருக்கேன்னு உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படிங்கிற மாதிரி. அதுக்கு உடனே அவன், மேம் எங்க சாக்லேட் மட்டும் மேஜிக்கல் கிடையாது, எங்க சர்வீஸும் மேஜிக்கல் தான், இந்தாங்க வச்சுக்கோங்க என்ஜாய் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்துல ஓடி போயிருவான். நம்ம ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியாது. சரி இருந்தாலும் ஓகே அப்படின்னு சொல்லி வாங்கி வச்சுக்குவாங்க அவங்க கார்ல. அடுத்து இப்ப உள்ள ஃபங்க்ஷன் நடக்கிற இடத்துல தான் காட்டுவாங்க. அந்த கல்யாணமும் முடிஞ்சிருமா. அடுத்து இப்ப என்ன எப்பயும் போல அந்த பிரைட் அந்த பொக்கேவை தூக்கி போடணும். ஆனா அந்த பிரைட் தான் நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்ட் ஆச்சே. அவங்க என்ன சொல்லிடுவாங்கன்னா, இன்னைக்கு நான் தூக்கி போட போறதே கிடையாது, நான் ஸ்ட்ரைட்டா என்னோட ஃப்ரெண்ட் கிட்டே கொடுக்க போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி கொடுத்துட்டு நம்ம மோவையும் ஸ்டேஜுக்கு கூப்பிட்டுருவாங்க. நம்ம மோ ஸ்டேஜுக்கு வந்த கடத்து அந்த ஃப்ரெண்டா, உங்க எல்லாருக்கும் தெரியுமா இவங்க 10 வருஷமா ஒண்ணா இருக்காங்க, எங்களை மாதிரி இவங்களும் எப்படி சந்தோஷமா இருக்குன்னு சொல்லி ஆசைப்படுறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த ஃப்ரெண்ட் சொல்லுவாங்களா. உடனே அந்த கூட்டத்துல இருந்து எல்லாரும் அப்பனா ப்ரப்போஸ் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி கத்துவாங்க. இதை கேட்டனே நம்ம ஹீரோயினுக்கு நம்ம மோ வந்து ஸ்டார்டிங்ல நம்ம ஹீரோயினுக்கு ப்ரப்போஸ் பண்ணிருப்பார்ல அதுதான் ஞாபகம் வரும். அப்படி லைட்டா ஆனந்த கண்ணீரா வேற இருக்குமா அவங்களுக்கு. ஆனா லைட்டா வெயிட் பண்ணி பாப்பாங்க ஹீரோ ப்ரப்போஸ் பண்றானா அப்படின்ட்டு. இப்ப மேரேஜ் ப்ரப்போசல் பண்ற மாதிரியே இருக்காது. அதனால நம்ம ஹீரோயினே, நீ எனக்கு கிடைச்ச பெரிய வரம், இந்த 10 வருஷத்துல என் லைஃப்ல நான் ஃபுல்லா சந்தோஷத்தை மட்டும் தான் பார்த்தேன், நீ என் கூட வாழ்க்கை பூரா இருப்பி அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஆனா அதுக்கு நம்ம மோ ஒரு பதில் சொல்லாம பார்க்கணும். ஆமா இல்ல அப்படி எதுவுமே சொல்லாம, இது வந்து அவங்களோட வெட்டிங் பா, இதுல வந்து நம்ம இப்படிலாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சிலித்தனமா பேசிக்கிட்டு இருப்பான். நம்ம ஹீரோயின் உடனே மூஞ்சே மாறிடும். கரெக்டா அண்ணன் பார்த்து நம்ம மோக்கு போன் வேற வந்துருமா. உடனே நான் அப்புறம் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுவான். நம்ம ஹீரோயினுக்கு பாவம் ஒரு மாதிரி அசிங்கமா போயிடும். இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அவன் பின்னாடியே இவங்களும் ஓடுவாங்க. ஆனா அவன் அதுக்குள்ள வேமா கார் எடுத்துட்டு போயிருவானா. இவங்க அவங்க கார் எடுத்துட்டு வேமா டிரைவ் பண்ணி அவனை பிடிக்க போவாங்க. அதுக்கடுத்து அப்படி கார் ஓட்டிக்கிட்டே நம்ம ஹீரோக்கு கால் பண்ணுவாங்க. இன்னும் ஏதோ அவங்க தப்பு பண்ண மாதிரி நான் சாரி அப்படிங்கிற மாதிரி தான் கேட்க வருவாங்க. ஆனா அவனா நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவான். இதை கேட்ட நம்ம ஹீரோனால ஏத்துக்கவே முடியாது. அப்படி நடு ரோட்லயே காரை நிப்பாட்டிட்டு அழுதுகிட்டே இருப்பாங்க. அதுக்கடுத்து சோகத்துல என்ன பண்றதுன்னு தெரியாம பக்கத்துல சாக்லேட் பாக்ஸ் இருக்கும்ல அதை ஓபன் பண்ணி அதுல இருந்து ஒரு சாக்லேட் எடுத்து சாப்பிடுவாங்க. அதுக்கடுத்து இந்த சோகத்தோட அப்படி வண்டி ஓட்டிக்கிட்டு இருப்பாங்களா. திடீர்னு நம்ம ஹீரோனுக்குள்ள ஏதோ மாற்றம் ஏற்படுற மாதிரி இருக்கும். என்னடா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கக்குள்ளேயே நம்ம ஹீரோயின் ஒரு ட்ரக் கிட்ட போய் வண்டியை விட்டுருவாங்க. ஆனா இப்ப நம்ம ஹீரோயின் ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்ட் ஸ்டேட்ல தான் இருப்பாங்க. நான் எங்க இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி தான் முழிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அப்ப அந்த ட்ரக் டிரைவர் வந்து திட்டிக்கிட்டு இருப்பான், ஏமா பார்த்து ஓட்ட மாட்டே அப்படி இப்படின்ட்டு. நம்ம ஹீரோயின் கார்ல இருந்து கீழே இறங்குவாங்களா. அந்த ட்ரக் டிரைவர் உடனே, ஏமா உனக்கு வண்டி ஓட்ட தெரியுமா தெரியாதா அப்படிங்கிற மாதிரி கேட்பா. நம்ம ஹீரோயின், ஐயோ எனக்கு தெரியாதுங்க, என்கிட்ட லைசன்ஸ் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. உடனே அவன் கடுப்பாயிருவான், என்ன நீ விளையாடுறியா, இரு போலீஸ்க்கு கூப்பிடுறேன் அப்படிங்கிற
மாதிரி சொல்லுவான். நம்ம ஹீரோயின் விட்டா போதுண்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து ஜூட் விட்டுருவாங்க. அது எப்படி அவங்க காரை நடு ரோட்லயே விட்டுட்டு இவங்க மட்டும் தனியா ஓடி போயிருவாங்க. அதுக்கடுத்து இப்ப நம்ம ஹீரோயின் ஓடி வந்து ஒரு இடத்துல நிப்பாங்களா, அப்ப அங்க ஒரு பெரிய டிவி இருக்கும். அதுல பார்த்தா இயர் 2016 போட்டிருக்கும். நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கும். அது மட்டும் இல்லாம இன்னொருத்த வந்து போஸ்டர் எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருப்பானா, அவனோட போஸ்டருமே 2016 தான் இருக்குமா. நம்ம ஹீரோயின் கேட்பாங்க, என்ன 2016 அப்ப 2006 இல்லையா அப்படிங்கிற மாதிரி. அந்த ஆளு மேலே கீழே ஒரு மாதிரி பார்த்துட்டு, என்னம்மா இத்தனை நாள் கோமால இருந்தியா அப்படிங்கிற மாதிரி கேட்பா. அதுக்கடுத்து நம்ம ஹீரோயின் செல்லுக்கு ஒரு கால் வருமா. அவங்களுக்கு பாவம் அது எப்படி அட்டன் பண்ணணும் வேற தெரியல. அவங்க அந்த பக்கத்துல இருந்த ஆள் கிட்ட இதை எப்படி ஆன் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. அவன் இன்னும் ரொம்ப வியடா பார்த்துட்டு இதை அப்படி மேல தூக்கு கால் அட்டன் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி கொடுப்பான். அதுக்கடுத்து நம்ம ஹீரோயின் அந்த போன்ல பேசுவாங்க. நம்ம ஹீரோனுக்கு இப்ப கால் பண்ணது வேற யாருமே இல்ல, அவங்களோட ஃப்ரெண்டு தான். உடனே நம்ம ஹீரோயின் ஐயோ எங்கடி இருக்கேன்னு வந்து காப்பாத்து அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கடுத்து இப்ப நம்ம ஹீரோயினும் அவங்களோட ஃப்ரெண்டு மீட் பண்ணி பேசுவாங்களா. நம்ம ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்டு பூஞ்சை பிடிச்சிக்கிட்டு, உன் கண்ணாடி எங்க, உன் கிளிப் எங்க, நீ இவ்வளவு வயசான மாதிரி இருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. அவங்க ஃப்ரெண்டுக்கு ரொம்ப சந்தேகம் வந்துடும். சரி அதெல்லாம் இருக்கட்டும், இப்போ ஓ ஏஜ் என்னன்னு சொல்லு அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. நம்ம ஹீரோயினா 17 அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க. இதுலயே அவங்க ஃப்ரெண்டு கண்டுபிடிச்சிருவாங்க. ஓகே இந்த பாப்பாக்கு மைண்ட்ல ஏதோ பிரச்சனை ஆயிருச்சு, 10 வருஷத்தை அவ மறந்துட்டா அப்படிங்கிற மாதிரி அவங்க புரிஞ்சுக்குவாங்க. அப்புறம் அதை அவங்க ஹீரோயின் கிட்ட தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. இங்க பாருமா உனக்கு இப்ப வயசு 28 அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்களா. ஆனா நீ பேசுறதெல்லாம் பார்த்தேனா இப்ப எங்களுக்கு தெரிஞ்ச லியாங் மாதிரியே இல்ல. 10 வருஷத்துக்கு முன்னாடி நீ எப்படி இருந்த, லிட்டில் லியாங்கா இருந்தல, அப்படிதான் இப்ப நீ இருக்க. சோ மைண்ட் மட்டும் டைம் டிராவல் பண்ணிருக்கு போல அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லுவாங்க. இதை கேட்ட நம்ம ஹீரோயின் என்னது எனக்கு இப்ப 28 வயசா அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் ஷாக் ஆவாங்க. அதுக்கடுத்து கொஞ்ச நேரத்துல ஜாலி ஆயிருவாங்க. வாவ் எனக்கு 28 வயசா, அப்படா நான் இனிமேல் காலேஜுக்கு என்ட்ரன்ஸ்க்கு படிக்க தேவையில்ல, காலேஜ் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுத தேவையில்ல, ஜாலி தான் எனக்கு அப்படிங்கிற மாதிரி சந்தோஷமா இருப்பாங்க. இதுல நம்ம ஹீரோயினுக்கு சின்ன வயசுல இருந்து ஒரு பெயிண்டர் ஆகணும் தான் ஆசையா இருந்திருக்குமா. அப்ப உடனே அவங்க ஃப்ரெண்டு கிட்ட கேட்பாங்க, அப்பனா சொல்லு எவ்வளவு எக்ஸிபிஷன்ஸ் நான் கண்டக்ட் பண்ண அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. ஆனா அந்த ஃப்ரெண்டா உடனே நம்ம ஹீரோனோட ரூமுக்கு கூட்டு போய் இதுதான் நீ கிரியேட் பண்ண ஆர்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லி நம்மளோட மோவோட போட்டோவும் நம்ம ஹீரோனோட போட்டோவும் காட்டுவாங்க. என்னன்னா நம்ம ஹீரோனுக்கு மோவே இப்ப தெரியாது போல. நம்ம ஹீரோயின் மோ மூஞ்சி ரொம்ப உத்து பார்த்துட்டு என்ன இவ்வளவு வயசான மாதிரி இருக்கான், இவனையா நான் லவ் பண்ண அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. இத்தனை நாள் வரைக்கும் ஹேண்ட்ஸம் சொல்லி சுத்திக்கிட்டு இருந்தாங்க அவனை பார்த்துக்கிட்டு. இப்போ வந்து அவங்க 17 ஏஜ்ல இருக்காங்க. அதனால நம்ம மோவை பார்த்து என்ன வயசான மாதிரி இருக்கான் அப்படிங்கிற மாதிரி கேட்டுருவாங்க. அதுக்கடுத்தா அந்த ஃப்ரெண்டு நடந்த எல்லாத்தையுமே சொல்லுவாங்க. நீங்க 10 வருஷமா லவ் பண்ணீங்க, ஆனா என்ன இன்னும் கல்யாணமே பண்ணிக்கல, இன்னைக்கு நீயே போய் முன் வந்து ப்ரப்போஸ் பண்ண, ஆனா நான் ரிஜெக்ட் பண்ணிட்டா அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லுவாங்களா. நம்ம ஹீரோனுக்கு ஷாக் ஆயிரும். என்ன இவனுக்கு நான் ப்ரப்போஸ் பண்ணேன் இன்னைக்கு, அது மட்டும் இல்லாம இவனுக்காக நான் என்னோட பெயிண்டிங் ஆம்பிஷனே விட்டுருக்கேனா, அப்ப நான் பிரான்ஸ்ல போய் என்னோட ஹையர் ஸ்டடிஸ் நான் பண்ணவே இல்லையா அப்படிங்கிற மாதிரி அவங்க கேட்பாங்களா. நம்ம ஃப்ரெண்டா அப்படிங்கிற மாதிரி சிம்பிளா ரியாக்ஷன் கொடுத்துருவாங்க. சோ இப்பல இருந்து நம்ம இந்த 17 வயசு லியாங்க லிட்டில் லியாங்னு சொல்லி கூப்பிடலாம். அடுத்து இந்த லிட்டில் லியாங்கா இளமையெல்லாம் வேஸ்டா போயிருச்சு, ஆனா பரவாயில்ல இப்ப எனக்கு அதெல்லாம் திருப்பி கிடைச்சிருச்சு, நான் ஃபுல்லா ஃபன் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அழகா ட்ரெஸ் பண்ணி நல்லா போட்டோ எடுத்துக்கிட்டு இருப்பாங்களா. அப்ப அந்த இடத்துக்கு மோ வருவான். அதுக்கடுத்து இப்ப மோ நம்ம லிட்டில் லியாங் கிட்ட உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பான். எனக்கு தெரியுது உனக்கு கஷ்டமா தான் இருக்கும் நம்ம பிரேக்கப் பண்ணிட்டோம் அப்படிங்கிறது, இருந்தாலும் நானும் இன்னும் ஃபுல்லா செட்டில் ஆகல, நம்ம லைஃப் அப்படியே ஒரு மாதிரி ரொட்டீனா தான் போய்கிட்டு இருக்கு, எனக்கு தெரிஞ்சு இன்னும் 50 வருஷம் கழிச்சும் நம்ம இப்படியே தான் இருப்போம்னு நினைக்கிறேன், அதனால இப்படி முன்னேறாம இருக்கிற லைஃப் எனக்கு வேண்டாம், நம்ம ரெண்டும் பிரேக்கப் பண்ணிக்கலாம், உனக்கும் எப்படி வேலை பார்க்கவே பிடிக்காது, அதனால இப்போதைக்கு உன்னோட தேவைகளுக்கு என்னென்ன வேணுங்கிறது மட்டும் சொல்லு, நான் உனக்கு செஞ்சு கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவானா. உடனே நம்ம லிட்டில் லியாங்கோ வந்துரும். என்னது எனக்கு வேலை பார்க்க பிடிக்காதா, டே ஒன்னால தானே நான் பெயிண்டிங்கே விட்டேன், பிரான்ஸுக்கு வேற போகல அப்படிங்கிற மாதிரி கத்திக்கிட்டு இருப்பாங்க. நம்ம உடனே எனக்கு புரியுது நீ காம் டவுன் ஆகு, பட் இருந்தாலும் உன்னோட தேவைகள்னு சொல்லி ஒண்ணு இருக்குல்ல, அதெல்லாம் என்னென்னு சொல்லி சொல்லு, நான் அதை நிறைவேற்றுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவானா. நம்ம லிட்டில் லியாங் உடனே என்னோட தேவைகளா, சிம்பிள், இந்த வீட்டை விட்டு நீ போனாவே போதும், இது ஏன் வீடு அப்படின்னு சொல்லி ஹார்ஷா பேசிட்டு அங்கிருந்து கிளம்பிடுவாங்க. இது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோனோட ஃப்ரெண்டுமே அவங்க போன்ல ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருந்திருப்பாங்க. நம்ம மோக்கு ஒரு மாதிரி ஷாக் ஆயிரும். என்னடா இவ இப்படி பேசுறா, ஒருவேளை பிரேக்கப் ஆன கடுப்புல இருப்பா போல அப்படிங்கிற மாதிரி அவனும் விட்டுருவான். அடுத்து இப்ப நம்ம லிட்டில் லியாங்கும் அவங்களோட ஃப்ரெண்டும் ரோட்ல டிராவல் பண்ணி போய்கிட்டு இருப்பாங்களா. நம்ம லிட்டில் லியாங் வந்து இந்த கோமாளி படத்துல வர ஜெயம் ரவி மாதிரி தான், என்னடா இது ஊர் இவ்வளவு மாறிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சுத்தி பார்த்துட்டே வந்துகிட்டு இருப்பாங்க. அதுக்கடுத்து நம்ம லிட்டில் லியாங் பாருக்கு தான் போவாங்களா. அங்க போய் செமையா குடிச்சிட்டு நல்லா டான்ஸ் ஆடி ஆட்டம் போட்டுக்கிட்டு இருப்பாங்க. இதுக்கு நடுவுல அந்த மோ வர அவனோட டேபை காணும்னு சொல்லி தேடிக்கிட்டே இருப்பான். ஆபீஸ்லயும் சரி வீட்லயும் சரி, இருந்த படாவே இருக்காதா. சரின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனுக்கு அவன் கால் பண்ணுவான். ஆனா நம்ம ஹீரோயின் அந்த போன் அட்டன் பண்ணவே மாட்டாங்க. அதுக்கு பதிலா பாரம் நல்லா என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அப்ப அங்க சுத்தி இருக்கிறவங்க நம்ம ஹீரோனுக்கு சும்மா ஸ்கார்ஃப் அந்த மாதிரி சின்ன சின்ன கிஃப்ட் எல்லாம் கொடுப்பாங்களா. இதை பார்த்து நம்ம ஹீரோயின் வெயிட் பண்ணுங்க நானும் உங்களுக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேக்ல இருந்து அந்த டேபை எடுப்பாங்க. என்னன்னா நம்ம மோவோட டேப் நம்ம லிட்டில் லியாங் கிட்ட தான் இருந்திருக்கு. அதை எடுத்து இப்ப அங்க இருந்த பையன்ட்ட கொடுத்து இந்த வச்சுக்கோ என்ஜாய் பண்ணு அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருவாங்க. அதுக்கடுத்து நம்ம ஹீரோயின் என் லைஃப் ரொம்ப ஜாலியா இருக்கு அப்படிங்கிற மாதிரி கத்துவாங்களா. அப்படியே கொஞ்ச நேரத்துல நம்ம லிட்டில் லியாங்குக்கு ஏதோ மயக்க வர மாதிரியே இருக்கும். டக்குட்டு ஒரு கிளிச். அதுக்கடுத்து நம்ம ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்ட்ட தான் கேட்பாங்க, எதுக்கிட்டே என்ன இந்த இடத்துக்குலாம் கூட்டு வந்து அப்படிங்கிற மாதிரி. நீ தானடி சொன்ன அப்படிங்கிற மாதிரி அவங்க ஃப்ரெண்ட் கேட்டுக்கிட்டு இருக்கப்பே அவங்களுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரைக் ஆகும். லியாங் நீ திரும்பி வந்துட்டியா, இப்ப சொல்லுவோம் வயசு என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்களா. என்னடி வளர்றிய, வயசு 28 அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. என்னன்னா அந்த சாக்லேட்டோட பவர் கொஞ்ச நேரத்துக்கு தான் போல. இப்ப அந்த லிட்டில் லியாங் போய் நம்ம ஹீரோ லியாங்கே வந்துருவாங்க. அடுத்து அந்த ஃப்ரெண்ட் நடந்தது எல்லாத்தையுமே சொல்லுவாங்களா. இந்த மாதிரி 10 வருஷத்துக்கு நீ மைண்ட் டிராவல் பின்னாடி பண்ணி போயிட்ட, உன்னோட ஏஜ் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் 17 இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பாங்களா. இதெல்லாம் ஃபர்ஸ்ட் நம்ம லியாங் நம்பவே மாட்டாங்க. என்னடி வளர்ற குடி போதையில தான் சொல்லிக்கிட்டு இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்களா. உடனே அந்த ஃப்ரெண்ட் ஏற்கனவே வீடியோ ரெக்கார்ட் பண்ணிருப்பாங்கல்ல, அதெல்லாம் எடுத்து காட்டுவாங்க. பாரு நீ வாளை எப்படி திட்டிருக்கேன்ட்டு அப்படிங்கிற மாதிரி அதை காமிப்பாங்களா. இதை பார்த்துட்டு நம்ம லியாங்குக்கு கண்ணில் தண்ணியே வந்துடும். ஐயோ என்ன நான் அவங்கிட்ட இப்படி நடந்திருக்கேன், போச்சு இனி கன்ஃபார்மா பிரேக்கப் தான் அப்படிங்கிற மாதிரி புலம்பிக்கிட்டு இருப்பாங்க. அந்த டைம் கரெக்டா திரும்பி மோ கால் பண்ணுவானா. இப்போ நம்ம ஹீரோயின் அட்டெண்ட் பண்ணுவாங்க. கால் எடுத்தாலுமே மோ வந்து என் டேப் உன்கிட்டயா இருக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்பானா. நம்ம
லியாங்கும் அவங்க ஃப்ரெண்டு கிட்ட கேட்பாங்க, அவனோட டேப் நானா வச்சிருந்தேன் அப்படிங்கிற மாதிரி. அவங்களும் ஆமான்பாங்களா. உடனே நம்ம ஹீரோனும் போன்லயே ஆமா அது என்கிட்ட தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க. சரி நான் இப்போ வந்து அதை வாங்கிக்கிறேன், நீ எங்க இருக்கங்கிறத மட்டும் சொல்லு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லிட்டு போனை வச்சிருவாரு. அதுக்கடுத்து பேக்குள்ள ஓபன் பண்ணி பார்த்தா அந்த டேப் இருக்காதா. நம்ம ஹீரோனுக்கு ஒரே ஷாக் ஆயிரும். அவங்க ஃப்ரெண்டை பிடிச்சி கேட்டுக்கிட்டு இருப்பாங்க, அந்த டேப் என்கிட்ட தானே இருந்துச்சுன்னு சொன்னேன், இப்ப காணோம் என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. ஆனா அதுக்கு அவங்க ஃப்ரெண்டு விட்டு தொலைடி, அது அவன் டேப் தானே, உனக்கு தான் வேணாம்னு சொல்லி முடிவு பண்ணிட்டல அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஆனா நம்ம மோவ வேணாம்னு சொன்னது வந்து அந்த லிட்டில் லியாங் தானே. ஆனா இப்ப நம்ம லியாங் வந்து அது நான் சொல்லலடி, அது அவ தானே சொன்னா, ஆனா எனக்கு மோ வேணுமே, இப்ப மட்டும் அந்த டேபை நான் கொடுக்கல, எங்களுக்கு கன்ஃபார்மா பிரேக்கப் தான் அப்படிங்கிற மாதிரி குழம்புவாங்களா. அப்ப நம்ம ஃப்ரெண்ட் உடனே ஒன்று தான் சொல்லுவாங்க, அந்த டேப் உண்மையில எங்க இருக்குன்னு சொல்லி லிட்டில் லியாங்குக்கு மட்டும் தாண்டி தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க. அதுக்கடுத்து என்ன, இப்ப நம்ம ஹீரோயின் எப்படியான்னு திரும்பி அந்த லிட்டில் லியாங்கா மாறணும்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் பல வேலைகள் பார்ப்பாங்க. ஏன்னா இன்னும் இவங்களுக்கு தெரியாதுல்ல சாக்லேட் சாப்பிட்டனால நம்ம ஹீரோயின் எப்படி ஆடாங்க அப்படின்ட்டு. உடனே இவங்க ரெண்டு என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு கார்ல ஏறிக்கிட்டு வேமா அங்கிட்டு இங்கிட்டும் டிரைவ் பண்ணி சடன் பிரேக் போடுவாங்க. ஆனால் நம்ம ஹீரோயின் திரும்பி லிட்டில் லியாங்கா மாறின மாதிரியே இருக்காதா. ஆனா இப்படி இவங்க பண்ணிக்கிட்டு இருக்கத சிசிடிவி வழியா போலீஸ் பாத்துரும். அப்புறம் என்ன அந்த இடத்துக்கு போலீஸ் வந்துரும். என்னம்மா இது என்ன உங்க தாத்தா வீட்டு ரோடு நினைச்சீங்களா, நீங்க வாட்டுக்கு அங்கிட்டு போறது இங்கிட்டு போறது சடன் பிரேக் போடுறதும் இப்படியே பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, ஏதாவது ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு என்ன பண்ணிருப்பீங்க அப்படிங்கிற மாதிரி போலீஸ் ஸ்டேஷன்ல போலீஸ் நல்ல லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கிட்டு இருப்பாரு. அதுக்கடுத்து இப்ப நம்ம ஹீரோயினை பெயில் எடுக்கிறக்காக மோ அந்த இடத்துக்கு வந்திருப்பான். அவனை பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் மூஞ்சே மாறிடும், ஒரு மாதிரி அசிங்கமா இருக்கும் அவங்களுக்கு. அது மட்டும் இல்லாம ஸ்டார்டிங்ல நம்ம ஹீரோயின் அவங்க காரை நடு ரோட்ல வேற விட்டுட்டு வந்திருப்பாங்கல்ல, அந்த காருக்குள்ள தான் அந்த சாக்லேட் வேற இருந்துச்சு. இப்ப அந்த காரு அந்த சாக்லேட் பாக்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு தான் இங்க இந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கே வந்திருப்பான். இவன் வந்தா அந்த ஃப்ரெண்டா நீங்க ரெண்டு பேசிக்கிட்டு இருங்க நான் வெளியே போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க எஸ்கேப் ஆகி ஓடிடுவாங்க. இங்க வந்த மாங்கு உனக்கு என்னாச்சு, ஏன் இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி கேள்வி மேல கேள்வியா கேட்டுட்டு இருப்பான். அது மட்டும் இல்லாம என் டேப் எங்க, என்னோட முக்கியமான பிரசன்டேஷனை பத்தின டீடைல்ஸ் எல்லாம் அதுல தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பானா. நம்ம ஹீரோனுக்கு பாவம் அழுக மட்டும் தான் வரும். உடனே என்ன பண்றது தெரியாம அந்த சாக்லேட் எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்களா. இருந்தாலும் நம்ம சரி அழுகாத நான் உன்ட்டு இப்போதைக்கு எதுவும் கேட்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லுவானா. உடனே நம்ம ஹீரோயின் அப்படியே போய் அவன் ஹக் பண்ணிக்குவாங்க. ஆனா கொஞ்ச நேரத்திலேயே லியாங்கா இருந்த நம்ம ஹீரோயின் இப்ப அந்த சாக்லேட் சாப்பிட்டனால லிட்டில் லியாங்கா மாறிடுவாங்க. இப்ப உடனே நம்ம லிட்டில் லியாங் டேய் தள்ளி போடா, எதுக்கு என்ன கட்டி பிடிச்சு நின்னுக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி மோவை தேடிட்டு அங்க இருந்து கிளம்பிடுவாங்க. அப்ப கரெக்டா மோவோட போனுக்கு ஒரு நோட்டிபிகேஷன் வரும். என்னன்னா அவனோட டேப் எங்க இருக்குன்னு சொல்லி ஜிபிஎஸ் மூலமா ட்ராக் பண்ணி இருந்திருப்பான். இப்ப அதுதான் நோட்டிபிகேஷனா வருமா. உடனே அவன் நம்ம லிட்டில் லியாங் கிட்ட சொல்லுவான். நம்ம லிட்டில் லியாங் யோசிச்சுட்டு ஆமா நான் தான் யாருக்கோ கொடுத்தேன், மேபி அவன் தான் வச்சிருப்பானா இருக்கும், இப்ப வாங்கிக்கோ அப்படிங்கிற மாதிரி கேஷுவலா சொல்லிட்டு அங்க இருந்து போயிருவாங்க. அதுக்கடுத்து நம்ம மோ அந்த டேபை தேடி அப்படி ட்ரேஸ் பண்ணிட்டே போவானா. அது பாத்தீங்கன்னா ஒரு கறிக்கடைக்காரங்க கிட்ட இருக்கும். அவங்க கிட்ட போய் அது ஏன் டேப் அப்படிங்கிற மாதிரி கேட்பானா. ஓ இதுவா, இது என் தம்பி தான் வந்து கொடுத்தான், இது உன்னோடதா, சரி என்ன வேணாலும் இருக்கட்டும், ஆனா இது என் கிட்ட இருக்கு, இது உனக்கு வேணும்னா எனக்கு காசு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி கேட்பானா. சரின்னு சொல்லிட்டு நம்ம மாவும் காசு கொடுக்குறேன்றான். ஆனா அவன் அதிக விலை கேட்பான். நம்ம ஹீரோ கிட்ட இப்ப கரண்டா கொஞ்சம் காசு தான் இருக்குமா, உடனே அதை மட்டும் கொடுப்பாரா. இருந்தாலும் அந்த கறிக்கடைக்காரன் பரவாயில்லப்பா கொடு அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே வாங்கிட்டு அந்த டேப் மேல அவன் கத்திய வச்சு ஒரே போடு, இப்ப இதோட விலை இவ்வளவுதான் இந்த வச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருவான். பாவம் நம்ம மோக்கு ஒன்னும் சண்டை கூட போடவே முடியாது, ஏன்னா அவன் கையில அவ்வளோ பெரிய கத்தி இருக்கும். ஒண்ணுமே பேசாம அங்க இருந்து அப்படியே கிளம்பிடுவான் அந்த டேப் எடுத்துக்கிட்டு. அதுக்கடுத்து இப்ப நம்ம லிட்டில் லியாங்க ஒரு ட்ரெயின்ல தான் காட்டுவாங்க. அவங்க ரொம்ப ஹாப்பியா உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க. அப்ப அந்த ட்ரெயின்குள்ள ரெண்டு பசங்க வருவாங்க. அதுல ஒரு பையனை நம்ம லிட்டில் லியாங்கு பார்த்தனே பிடிச்சிரும். உடனே அவங்க நோட் எடுத்து அந்த பையன் அப்படியே வரைஞ்சிக்கிட்டு இருப்பாங்களா. இதை வந்து அந்த பையனும் பாத்துருவான். அது மட்டும் இல்லாம இப்ப நம்ம லிட்டில் லியாங் வந்து விக்கெல்லாம் வச்சுக்கிட்டு ரொம்ப வித்தியாசமா தான் இருப்பாங்க. அடுத்த என்ன கொஞ்ச நேரம் வரைக்கும் அப்படியே சைட்டிங் மூமெண்ட் தான் போய்கிட்டு இருக்கும் அந்த பையனுக்கும் நம்ம லிட்டில் லியாங்குக்கும். அப்படி கொஞ்ச நேரத்திலேயே இப்ப நம்ம லியாங் வந்துருவாங்க இந்த உடம்புக்குள்ள. அவங்களுக்கு அவங்க ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் எல்லாமே ரொம்ப வித்தியாசமா இருக்குமா. அது மட்டும் இல்லாம அந்த விக் அதெல்லாம் அவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. உடனே அந்த ட்ரெயின்ல வச்சு அதை அப்படியே கழட்டிடுவாங்களா. இப்ப அந்த பையன் பக்கத்துல வந்து லைட்டா க்ளோஸா சிரிக்க வருவானா. ஆனா நம்ம லியாங்கா அப்படி இக்னோர் பண்ணிட்டு போயிருவாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க எவ்வளவு நேரம் வரைஞ்சிக்கிட்டு இருந்த அந்த நோட் புக்கையும் அங்கேயே விட்டுட்டு போயிருவாங்க. இப்ப இதை வந்து அந்த பையன் எடுத்து வச்சுக்குவான். இந்த பையனோட பேர் வந்து யான். அதுக்கடுத்து இப்ப நம்ம மோவோட ஆபீஸ்ல தான் கட்டுவாங்க. அவன் அந்த உடஞ்ச டேப் வச்சு அவனோட டிசைனை காமிச்சிட்டு இருப்பானா. ஆக்சுவலா அவன் என்ன டிசைன் பண்ணிருப்பானா, ஒரு காஸ்மெட்டிக் ப்ராடக்ட்டோட அவுட்டர் பேக்கேஜ் தான் அவன் டிசைன் பண்ணிருப்பான். ஆனா அது வந்து அந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபேக்டரியா இருக்காதா. உடனே அந்த பாஸ் இன்னும் கொஞ்சம் அட்மையர் பண்ற மாதிரி வேணும்யா, இதெல்லாம் பார்த்தா யங்ஸ்டர்ஸ்க்கு அட்ராக்ட் ஆகாது. இப்ப பாரு நான் ஒரு போஸ்ட் காட்டுறேன், சர்ச்சிங் மை ட்ரெயின் குவீன் அப்படின்னு சொல்லி ஒருத்தன் போஸ்ட் போட்டிருக்கான். அது பாரு எவ்வளவு வைரல் ஆகுது, என்ன அட்ராக்டிவா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வரைஞ்சாங்க பாருங்க. அந்த பிக்சரும் பிளஸ் நம்ம ஹீரோயினோட போட்டோ சேர்த்து இருக்கும். என்னன்னா இதை போஸ்ட் பண்ணது வந்து அந்த யான் தான் போல. நம்ம லிட்டில் லியாங்க தேடி அப்படி போஸ்ட் பண்ணிருக்கான். இப்ப இதை பார்த்து நீ நம்மமோ இது லியாங்காச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். உடனே இந்த பாஸ் ஓ உனக்கு இவ்வளவு தெரியுமா, அப்படா மேட்ரு சால்வ், எனக்கு இவங்களோட டிசைன் தான் வேணும், நீ என்ன பண்ணுவேன்னு தெரியாது, இன்னும் 24 hours உனக்கு டைம், அவங்கள நம்ம கம்பெனிக்காக நீ டிசைன் பண்றதுக்கு ஒத்துக்க வைக்கிற அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க. அதுக்கடுத்து இப்ப நம்ம லியாங்கையும் அவங்க ஃப்ரெண்டையும் தான் காட்டுவாங்களா. அவங்க ஃப்ரெண்ட் அன்னைக்கு போலீஸ் ஸ்டேஷன் நடந்ததெல்லாம் பார்த்திருப்பாங்க. அவங்க இப்ப சொல்லுவாங்க நீ லிட்டில் லியாங்கா மாறுற காரணமே இந்த சாக்லேட் தான், அன்னைக்கு இதை நீ சாப்பிட்ட உடனே தான் உனக்குள்ள இவ்வளவு சேஞ்சஸ் வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி அவங்க போலீஸ் ஸ்டேஷன்ல பார்த்து எல்லாத்தையுமே சொல்லுவாங்களா. இதை கேட்ட நம்ம லியாங்கு ஐயோ அப்பனா எனக்கு இந்த சாக்லேட் வேணவே வேணாம்ப்பா நீயே வச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்களா. உடனே நம்ம ஃப்ரெண்ட் ஓகே நானே ஃபுல்லா வச்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஆனா நம்ம ஹீரோயின் லைட்டா மனசு கேட்காது, சரி நானே எடுத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க வாங்கிக்குவாங்க. பட் இருந்தாலும் சேஃப்டிக்கு இருக்கட்டும்னு சொல்லிட்டு அந்த ஃப்ரெண்ட் ஒன்னு மட்டும் நான் இங்க வச்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி வாங்கி வச்சுக்குவாங்க. அப்பன்னு பார்த்து கரெக்டா நம்ம மோ கிட்ட இருந்து ஒரு கால் வருமா. நம்ம லியாங் எடுத்து பேசுவாங்க. அவன் என்ன சொல்லுவானா, இன்னைக்கு நைட் நான் உன்னை மீட் பண்ணணும், நான் சொல்ற ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்துரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவான். இதை கேட்டோன்னே நம்ம லியாங்குக்கு ஒரே சந்தோஷம் தான். அந்த ரெஸ்டாரண்ட்ல அப்படி ஹாப்பியா உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோயின் அப்படி ரொம்ப ஆர்வமா இருப்பாங்க. அந்த இடத்துக்கு மோவும் வருவான். ஆனா என்னன்னா அவன் மட்டும் தனியா வந்திருக்க மாட்டான், கூடவே அவன் அசிஸ்டன்ட்டையும் சேர்த்து தான் கூட்டு வந்திருப்பான். என்னன்னா நம்ம ஹீரோயினா அவங்களோட கம்பெனிக்கு டிசைனரா இருக்கீங்களா அப்படின்னு கேட்கறக்காக தான் வந்திருப்பான். இப்படி கூட இன்னொரு அசிஸ்டன்ட்டையும் கூட்டு வந்தனையும் நம்ம ஹீரோயின் மூஞ்சே மாறிடுமா. அதுக்கடுத்து நம்ம மோ எக்ஸ்பிளைன் பண்ணுவான், இந்த மாதிரி எங்க கம்பெனிக்கு நீ டிசைனரா இருக்கியா, எங்க இன்வெஸ்டர் வந்து ஒன்ன
தான் டிசைனரா வைக்கணும்னு சொல்லி ஆசைப்படுறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவானா. அது மட்டும் இல்லாம நீ வரைஞ்சது வந்து ஆன்லைன்ல ரொம்ப ட்ரெண்டிங்கா போய்கிட்டு இருக்கு, அதை பார்த்து தான் அவர் அப்படி சொல்றாரு அப்படின்ட்டு அந்த டிராயிங்கையும் காட்டுவோம். நம்ம ஹீரோயின் அதை பார்த்துட்டு இல்லையே இதை நான் வரையலையே அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஏன்னா அதை வரைஞ்சது வந்து லிட்டில் லியாங் தானே, சோ இவங்களுக்கு அது தெரியல. உடனே நம்ம அம்மாவா ஓ அப்படியா அப்ப அடுத்த இருக்க போட்டோக்கு என்ன எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க போற அப்படிங்கிற மாதிரி சொல்லி அடுத்து நம்ம ஹீரோயின் விக் எல்லாம் வச்சு லிட்டில் லியாங்கா இருந்திருப்பாங்கல்ல அந்த போட்டோவை காட்டுவான். இதை காமிச்சருமே நம்ம ஹீரோயினுக்கு புரிஞ்சிடும் சரி இந்த பிக்சரை வரைஞ்சது யாரு அப்படின்ட்டு. ஆனால் இப்ப நம்ம ஹீரோயினால ஒன்னும் பேச முடியாதா, அதனால நம்ம மோ சொல்லிடுவான் சரி விடு நீ வரையலனாலும் ஒன்னும் பரவாயில்ல நாங்க சமாளிச்சுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவானா. அப்ப அந்த அசிஸ்டன்ட் என்ன சொல்லுவாங்கன்னா மிஸ்டர் மோ நான் ஒரு 2-3 டிசைன் பண்ணி வச்சிருக்கேன் அதை பாக்குறீங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவங்க டிசைனை காட்டுவாங்க. அதை பார்த்து நீ மோக்கு வா பரவாயில்லையே இது கொஞ்சம் பெட்டரா தான் இருக்கு, நம்ம வேணா இதை நம்ம பாஸ் கிட்ட காட்டி பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லுவான். இதெல்லாம் பார்க்க நம்ம ஹீரோயின் கடுப்பாயிரும். என்ன மட்டும் பாராட்டவே மாட்டான், ஆனா சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் பாராட்டுவான். இவனை பொறுத்த வரைக்கும் எனக்கு திறமை இல்லைன்னு நினைச்சிட்டானா அப்படிங்கிற மாதிரி கடுப்பாயி அதை நான் தான் வரைஞ்சேன் இப்ப கூட அவங்கள வரைஞ்சு கட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அங்க இருந்து டிஷ்யூ எடுத்து வரையலான்னு போவாங்களா. ஆனா நம்ம ஹீரோயின் வரையறதை விட்டு ரொம்ப வருஷம் ஆச்சுல. ஆனா லிட்டில் லியாங்குக்கு அப்படி கிடையாது, அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க 17 வயசு, சோ அவங்க ஈஸியா வரைஞ்சிட்டாங்க. பட் நம்ம ஹீரோயினால அந்த டச் விட்டு போனால வரையவே முடியல. இன்னும் ரொம்ப டென்ஷன் ஆயிருவாங்க. எனக்கு ஒரு நிமிஷம் மட்டும் கொடுங்க நான் வாஷ்ரூம் போயிட்டு வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி இப்ப வாஷ்ரூமுக்கு வந்துருவாங்க. அடுத்து உள்ள போய் நம்ம ஹீரோயின் அவங்க போன் எடுத்து ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணுவாங்க. லிட்டில் லியாங் இங்க கவனி நீ பண்ண எல்லாத்தையுமே நான் மடிச்சிடுறேன். இப்போ நீ என்ன பண்றேன்னா அந்த டேபிளுக்கு போய் மோக்கு நம்ம டேலண்ட் நீ காட்டுற அழகான ஒரு டிசைன் ஒன்று வரைஞ்சு கொடுக்குற அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஒரு வீடியோ ஒன்று எடுத்திருப்பாங்களா. அப்புறம் அவங்க லிப்ஸ்டிக் எடுத்து அங்க ஆப்போசிட்ல இருந்த கண்ணாடியிலுமே உன் போனை பாரு அப்படிங்கிற மாதிரி எழுதிருவாங்க. அடுத்த செகண்டே அந்த சாக்லேட் எடுத்து வாயில போட்டுருவாங்க. அப்புறம் என்ன இப்ப லியாங் போய் லிட்டில் லியாங் வந்துருவாங்க. நம்ம லிட்டில் லியாங் அவங்க ட்ரெஸ் எல்லாம் பார்த்துட்டு வாவ் சூப்பரா இருக்கே அப்படின்னு ரசிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அப்ப அந்த கண்ணாடியை பார்த்து சரி ஏதோ சொல்ல வர அப்படின்ட்டு போனை எடுத்து பார்ப்பாங்க. அதுல நம்ம ஹீரோயின் ஏற்கனவே எல்லாத்தையும் டீடைலா தான் சொல்லியிருப்பாங்களா. சோ இப்போ நம்ம லிட்டில் லியாங் உடனே அந்த டேபிளுக்கு போய் சொல்லுங்க உங்களுக்கு என்ன வரையணும் அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. சரின்னு சொல்லிட்டு மோவும் அவன் போன்ல இருந்து அந்த போஸ்ட்டை காட்டுவானா. இதை பார்த்தே நம்ம லிட்டில் லியாங்க்கு ஒரே குஷி. ஓ அவன் பேர் யானா, அவன் என்னதான் தேடிக்கிட்டு இருக்கானா அப்படிங்கிற மாதிரி இங்க இவங்க அப்படி ஹைப் ஆயிருவாங்க. உடனே என்ன பண்ணிருவாங்கன்னா சாரி எனக்கு இப்ப லைட்டா சின்ன வேலை இருக்கு நான் கிளம்புறேன் பாய் அப்படின்னு அங்க இருந்து போயிருவாங்க. நம்ம ஹீரோயின் இவங்களை இங்க வர வச்சதே வேற விஷயத்துக்கு, ஆனா இவங்க பாருங்க அவங்க வேலை வந்தோடனே அப்படியே அம்போன்னு விட்டுட்டு போயிட்டாங்க நம்ம ஹீரோயினோட வேலையை. அடுத்து என்ன அங்க இருந்து ஓடி போய் நம்ம ஹீரோயின் யானை மீட் பண்ணிருவாங்க. அடுத்து இவங்க ரெண்டு பேரும் பைக்ல செம்ம ஸ்பீடா போவாங்களா. நம்ம யான் கேட்பான் நம்ம எங்க போலாம் அப்படின்ட்டு. எனக்கு தெரியாது இந்த சிட்டியை பார்த்து நான் ரொம்ப நாள் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாளா நம்ம லிட்டில் லியாங். உடனே அவனா பைக் எடுத்துட்டு வேகமா ஒரு பெரிய பில்டிங் கொண்டு கூட்டு போவான். அங்க டாப் ஃப்ளோர் கூட்டு போய் ஒரு எட்ஜ்ல நம்ம ஹீரோயின் நிக்க வச்சு இப்ப அந்த சிட்டி ஃபுல்லா தெரியற மாதிரி ஒரு வியூவை காட்டுவான். நம்ம லிட்டில் லியாங்குக்கு ஒரே ஹாப்பி தான். ஆக்சுவலி இந்த யான் கூட இருக்கிறப்ப மட்டும் நம்ம ஹீரோயின் விக் வச்சிருப்பாங்க, அதாவது அவங்க லிட்டில் லியாங்க மாறுறப்ப விக் வச்சிருப்பாங்க. உடனே அவங்க ஹாப்பியா இருந்தத பாத்தினியோ இந்த யானா இதே மாதிரி ஒரு சந்தோஷத்தை நான் எப்ப பார்த்தாலும் பார்த்துட்டே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு டயலாக் விட்டு கிஸ் பண்ணலான்னு வருவான். கரெக்டா அந்த இடத்துக்கு போலீஸ் வந்துரும். அவசரப்பட்டு எந்த முடிவு எடுத்துறாதீங்க சூசைட் பண்ணிராதீங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அடுத்து என்ன நம்ம லிட்டில் லியாங்கும் யானும் போலீஸ் ஸ்டேஷன்ல தான் இருப்பாங்க. அடுத்து என்ன அங்க போய் நம்ம லிட்டில் லியாங் ஐயோ இது வரைக்கும் நான் போலீஸ் ஸ்டேஷனே வந்ததில்லை அப்படின்னு சொல்லி டென்ஷனா இருப்பாங்க. இவங்க ரொம்ப டென்ஷனா இருக்கிறத பார்த்து நம்ம யாங் அவங்க டென்ஷனை குறைக்கணும்னு சொல்லி டக்குன்னு கிஸ் பண்ணிடுவானா. ஆனா விதி யாரை விட்டுச்சு கரெக்டா அந்த டைம் பார்த்து நம்ம லிட்டில் லியாங் லியாங்கா மாறிடுவாங்க. ஏன்னா அந்த சாக்லேட்டோட பவர் வந்து ஒரு குறிப்பிட்ட டைம் மட்டும் தான் இருக்கும். அப்புறம் என்ன இவன் கிஸ் பண்றத பார்த்தனே நம்ம லியாங் சும்மாவா இருப்பாங்க, சாப்புன்னு ஒரு அறிஞ்சிட்டு இனிமேல் என்கிட்ட இருந்து விலகியேறு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிருவாங்க. இப்பன்னு பார்த்து கரெக்டா நம்ம மோவும் நம்ம லியாங்க கூட்டு போறக்கா வந்திருப்பாரா. அந்த போலீஸ் ஆஃபீஸர் உங்க கேர்ள் ஃப்ரெண்ட் ஏன் அவ்வளவு உயரத்துல போய் நின்னாங்கன்னு தெரியல என்ன ஏதுன்னு விசாரிச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவான். இதை வந்து நம்ம யாங் கேட்டுருவான். திரும்பி இப்ப நம்ம மோவும் நம்ம லியாங்கும் கார்ல போறப்ப நம்ம மோ சொல்லுவோம் அது நீ வரைஞ்சியோ வரையலையோ பட் உனக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா எங்க கம்பெனிக்காக நீ டிசைனரா வரலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். இதை கேட்டு நம்ம ஹீரோயின் சரி நம்ம எதுக்கு வரைஞ்சு பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போய் ட்ரை பண்ணுவாங்களா. ஆனா 10 வருஷம் ஆச்சுல டச் விட்டு போச்சுல, சோ அவங்களால ஒழுங்காவே வரைய முடியாது. இனிமே நம்ம ஹீரோயின் வந்து ஏதாவது ஒண்ணு பண்ணி திரும்பி மோ கூட சேர்ந்துட மாட்டோமா அப்படிங்கிற எண்ணத்துல மட்டும் தான் இருக்காங்க. சோ அடுத்து இப்ப நம்ம ஹீரோயின் போய் அவங்க ஃப்ரெண்டை போய் மீட் பண்ணுவாங்களா. அங்க அவங்க ரெண்டு சேர்ந்து ஒரு பிளான் போடுவாங்க. இப்ப இவங்க ஒழுங்கா வரையணும்னா அது வந்து லிட்டில் லியாங்கால தான் முடியும். நான் திரும்பி அந்த சாக்லேட் சாப்பிட்டு அவளை எப்படியான்னு வர வச்சிருவேன். நீ என்ன பண்றனா அவகிட்ட எப்படியான்னு கெஞ்சி பாரு, அவள் அழகான ஒரு டிசைன் ஒன்று ரெடி பண்ண சொல்லு. அவ அதுக்கு கேட்கலனா அவளை அப்படி கட்டி போட்டுரு, அதுக்கடுத்து ஒரு வழியே இல்லாம அவ வரைஞ்சுதான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி இங்க நம்ம ஹீரோயின் வந்து அவங்க பிளான் எல்லாத்தையுமே அவங்க ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அடுத்த செகண்ட் அப்படியே அந்த சாக்லேட் எடுத்து வாயில போட்டுருவாங்களா. அடுத்து என்ன இப்ப நம்ம லிட்டில் லியாங் வந்துருவாங்க. ஆனா என்ன அவங்க நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டை கட்டி போட்டு வச்சிருப்பாங்க. நீ என்ன கட்டி போடலாம்னு நினைச்சியா, என்ன ஒரு காமெடி. சரி உன்னை இப்ப நான் கழட்டி விடணும்னா எனக்கு நீ 2 கேள்விக்கு பதில் சொல்லணும். முதல் லியாங் எப்படி என்ன வர வைக்கிறா, அது மட்டும் இல்லாம நான் எப்படி திரும்பி லியாங்கோட உடம்புல இருந்து வெளியே ஏறேன், 2க்கான கேள்விக்கு நீ எனக்கு பதில் சொல்லி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம லிட்டில் லியாங் கேட்பாளா. நம்ம ஃப்ரெண்டா அதெல்லாம் என்னால சொல்ல முடியாது அப்படிங்கிற மாதிரி முறுக்கிட்டு தான் உட்காந்துருப்பாங்களா. சரி அப்பனா இங்கே நீ வாழ்க்கை பூரா கடை அப்படிங்கிற மாதிரி அவ மிரட்டு வாழ லிட்டில் லியாங். ஆனா நம்ம ஃப்ரெண்டா தெரியாம உளறிடுவா. வாழ்க்கை பூராவா இன்னும் 5 மணி நேரத்துல எப்படி நீ போயிருவ, அதுக்கடுத்து லியாங் வந்து என்ன காப்பாத்திடுவா அப்படிங்கிற மாதிரி உளறிடுவா. ஓ அப்ப என்னால லியாங்கோட உடம்புல 5 மணி நேரம் இருக்க முடியுமா, ஓகே ஓகே அப்படின்னு நோட் பண்ணி வச்சுக்குவா இவ. சரி ஓகே அதெல்லாம் இருக்கட்டும், ஆனா அவ என்ன பண்ணி என்ன உடம்புக்குள்ள கொண்டு வரா அதுக்கான பதில் அப்படிங்கிற மாதிரி கேட்பாளா. நம்ம ஃப்ரெண்ட் சொல்லவே மாட்டாங்க. உடனே 2-3 ஃபெதர் எடுத்து நம்ம ஃப்ரெண்டுக்கு ஃபுல்லா கிச்சன் காட்டிட்டே இருப்பாங்களா. வேற வழியே இல்லாம அந்த ஃப்ரெண்ட் உளறிடுவா எல்லாத்தையும். ஐயோ ஒரு மேஜிக் சாக்லேட் இருக்கு அதை சாப்பிடறதுனால தான் நீ வந்துட்டு போற அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாளா. அதுக்கடுத்து நம்ம லிட்டில் லியாங் விட மாட்டா. அப்படியா அப்ப சாக்லேட் எங்க இருக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்பா. ஐயோ சத்தியமா எனக்கு தெரியாது முதல்ல என்ன கழட்டி விடு அப்படிங்கிற மாதிரி இவ சொல்லுவா. சரின்னு சொல்லி நம்ம லிட்டில் லியாங்கும் அந்த கயிறெல்லாம் கழட்டி விட்டுருவா. அதுக்கடுத்து திரும்பி விடாம கேட்பா. சரி அதெல்லாம் இருக்கட்டும் உன்கிட்ட ஏதாவது ஸ்டாக் இருக்கு அப்படிங்கிற மாதிரி. ஆனா நம்ம ஃப்ரெண்டு கிட்ட தான் ஒரு சாக்லேட் இருக்கும்ல, ஆனா அவங்க சொல்லவே மாட்டாங்க எனக்கு எதுக்கு அதெல்லாம், சோ அதனால அது என்கிட்ட ஒண்ணு கூட இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க ஒரு பாக்ஸ்ல தான் ஒளிச்சு வச்சிருப்பாங்க. அந்த பாக்ஸ் அப்படி கையோட எடுத்துட்டு போவாங்களா. இதுலயே அந்த லிட்டில் லியாங்க்கு டவுட் வந்துரும். உடனே அந்த பாக்ஸை புடுங்கி பாப்பா அதுக்குள்ள ஒரு சாக்லேட் இருக்குமா. அப்புறம் என்ன அதை எடுத்துட்டு அங்க இருந்து ஓடிடுவா. இப்ப எங்க வந்திருப்பானா
பண்ணிருப்பான்னா நம்ம ஹீரோனோட வீட்டுக்கு தான் வந்திருப்பா. வந்து வீடு பூரா களைச்சு போட்டு அந்த சாக்லேட்டை ஃபுல்லா தேடுவா. ஆனா நம்ம ஹீரோயின் நல்ல பத்திரமான இடத்துல தான் ஒளிச்சு வச்சிருந்திருப்பாங்க போல. ஒண்ணு கூட கிடைக்காது. அடுத்து என்ன, அவ டைமும் முடிய போகுது. அதனால வேற வழியே இல்லாம நம்ம ஹீரோயினுக்கு ஒரு டெக்ஸ்ட் போட்டு வச்சிருப்பா. நீ சொல்ற மாதிரியே நான் செய்யறேன். அடுத்து நீ என்ன பண்றேன்னா நிறைய சாக்லேட்ஸ் அப்படியே நான் வர வச்சிரு, நான் உனக்காக மோக்கு வரைஞ்சு கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஐஸ் வைப்பா. இதெல்லாம் ஒரு வாய்ஸ் நோட்டா ரெக்கார்ட் பண்ணி நம்ம ஹீரோயின் போன்ல சேவ் பண்ணி வச்சிருந்திருப்பா. இப்போ அந்த டைம் முடிஞ்சிருச்சா, அடுத்து லியாங் இந்த உடம்புக்குள்ள வந்துருவாங்க. நம்ம லியாங் வந்து நம்ம மோக்காக டிசைன் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லி ஒத்துக்குவாங்க. அதனால இப்போ என்னன்னா நம்ம ஹீரோயின், அந்த மோ, அப்புறம் அவங்களோட பாஸ், அந்த அசிஸ்டன்ட், இவங்க 4 பேர் டென்னிஸ் விளையாடலாம் அப்படின்னு சொல்லி பேசி வச்சிருந்திருப்பாங்க. இப்போ அங்க டிராவல் பண்ணி போய்கிட்டு இருக்கப்பே நம்ம மோ சொல்லுவான், நீ டென்னிஸ் நல்லா விளையாடுவேன்னு தெரியும், ஆனால் இப்போ நடக்க போற மேட்ச்ல நீ தோத்து தான் போகணும், ஏன்னா நம்மளுக்கு நம்ம பாஸோட சந்தோஷம் தான் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். இதை கேட்டு நம்ம ஹீரோனுக்கு ஒரு மாதிரி கஷ்டமா தான் இருக்கும். இருந்தாலும் சரி மோக்கா செய்வோம் அப்படின்னு சொல்லி ஒத்துக்குவாங்க. அடுத்து அங்க போய் விளையாட தெரியாத மாதிரி விளையாண்டுக்கிட்டு இருப்பாங்களா. இதனாலே நம்ம ஹீரோயின் கடுப்பாயிரும். சரின்னு சொல்லிட்டு ஒரு ஓரமா உட்காந்துட்டு அவங்க வீட்ல இருந்து கொண்டு வந்து சாக்லேட் ஷேக் எடுத்து குடிச்சிட்டு இருப்பாங்க. அப்ப அவங்க ஃப்ரெண்ட் வந்து ஃபோன் பண்ணுவாங்க. அவங்க கால் பண்ணி நடந்த எல்லாத்தையும் சொல்லுவாங்க. இந்த மாதிரி லிட்டில் லியாங் என்ன டார்ச்சர் பண்ணி என்கிட்ட இருந்து ஒரு சாக்லேட் வாங்கிட்டு போயிட்டா, அவ கண்டிப்பா ஏதாவது ஒரு வேலை பாப்பா, நீ உஷாராரு அப்படிங்கிற மாதிரி இங்க அவங்க சொல்லிக்கிட்டு இருப்பாங்களா. நம்மளுக்கு இப்ப ஒரு குட்டியார் கிளிப்பிங் தான் காட்டுவாங்க. என்னன்னா நம்ம லிட்டில் லியாங் என்ன பண்ணிருப்பாங்கன்னா, அவங்க கொண்டு போன சாக்லேட்டை நம்ம ஹீரோயின் வீட்ல இருக்கிற ஒரு சாக்லேட் மில்க் ஷேக்குள்ள போட்டு வச்சிருந்திருப்பாங்க. இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட நம்ம ஹீரோயின் அந்த மில்க் ஷேக்கை தான் குடிச்சிருந்திருப்பாங்க. அப்புறம் என்ன, லிட்டில் லியாங் உள்ள வந்துருவா. அடுத்து என்ன, எப்பயும் போலதான் அந்த இடத்துல இருந்து வேமா கிளம்பி நம்ம யானை பாக்குறக்கா போயிருவா. அடுத்து யானும் இவளும் அப்புறம் யானோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து பைக்ல செம்ம ஸ்பீடா ஊருக்கு வெளியே ட்ரிப் மாதிரி போவாங்க. அடுத்து என்ன, அப்படியே அங்கேயே டென்ட் போட்டு எல்லாரும் தங்கிடுவாங்களா. நம்ம யானும் நம்ம லிட்டில் லியாங்கும் ஒரே டென்ட்ல தான் இருப்பாங்க. இப்ப அவன் கேட்பான், அன்னைக்கு வந்தது யாரு, உன் பாய் ஃப்ரெண்டுன்னு வேறங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டா அப்படிங்கிற மாதிரி கேட்பானா. உடனே நம்ம லிட்டில் லியாங், அவனை பத்திலாம் தயவு செஞ்சு பேசாத, அவன் பேரை கேட்டாவே எரிச்சலா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்களா. அடுத்து இப்படி பேசிக்கிட்டே இருக்கிறப்ப நம்ம யாங் நம்ம ஹீரோயின் அப்படி கிஸ் பண்ண வருவான். அப்படி லைட்டா ரொமான்டிக்கா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைப்பான். ஆனா நம்ம ஹீரோயினோட ஏஜ் 28 ஆயிருந்தாலும் இப்ப உள்ள இருக்கிறது லிட்டில் லியாங் தானே, அவங்களுக்கு 17 தானே, அவங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஷையா இருக்கும். அப்படி தள்ளி தள்ளி விடுவாங்க. அந்த யான் உடனே, ஏன் என்ன பிடிக்கலையா இல்ல நீ வேற யாரையும் லவ் பண்றியா அப்படிங்கிற மாதிரி கேட்டுருவான். உடனே நம்ம லிட்டில் லியாங், அப்படிலாம் இல்ல எனக்கு கொஞ்சம் ஷையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டைம் பார்ப்பாங்க. இன்னும் அவங்களுக்கு 10 நிமிஷம் தான் இருக்கா. சோ உடனே என்ன பண்ணுவாங்கன்னா, இங்கே வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அந்த டென்ட்டை விட்டு கொஞ்சம் தூரம் தள்ளி வெளியே வருவாங்க. இப்போ நம்ம லிட்டில் லியாங் ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணுவாங்க. ஐயோ நான் இனிமேல் நீ சொல்ற மாதிரியே செஞ்சுக்கிறேன், மோக்கு நான் டிசைனும் பண்ணி கொடுக்குறேன், எனக்கு இந்த வட்டம் மட்டும் ஒரு சின்ன ஹெல்ப் பண்றியா, எப்படியான்ட்டு எனக்காக யானை மட்டும் கிஸ் பண்றியா, அதுக்கடுத்து நீ சொல்ற மாதிரி நடந்துக்கிற அப்படிங்கிற மாதிரி சொல்லி ரெக்கார்ட் பண்ணிருப்பாங்களா. அடுத்த என்ன டைமும் முடிஞ்சிடும். இப்போ நம்ம லியாங் வந்துருவாங்க. சரின்னு சொல்லி அவ சொன்ன மாதிரியே நம்ம யான் அப்படி கிஸ் பண்ணிட்டு அங்க இருந்து கிளம்பிடுவாங்க. அடுத்த நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு வந்து சாக்லேட் ட்ரிங்க் எல்லாத்தையும் கீழே ஊத்திட்டு அவங்க புக் வச்சிருக்க ஷெல்ஃப் கிட்ட போவாங்க. அங்க பாத்தீங்கன்னா ஒரு புக்குள்ள தான் எல்லா சாக்லேட்டையும் மறைச்சு வச்சிருப்பாங்க. இப்போ அதை எடுத்து இன்னும் நல்லா சேஃபா வச்சுக்குவாங்க. அடுத்து நம்ம லிட்டில் லியாங்குக்காக 2-3 வாய்ஸ் நோட் தான் சேவ் பண்ணி வச்சிருப்பாங்க. உனக்கு நான் அப்பப்ப 5 hours கொடுக்குறேன், நீ என் பாடிக்குள்ள வந்துக்கலாம், வந்து ஃபர்ஸ்ட் நீ டிசைனை வரைஞ்சு கொடுத்துடணும், அதுக்கடுத்து நீ ஃப்ரீ டைம்ல இருக்கிறப்ப நீ யானை போய் மீட் பண்ணிக்கலாம், அது ஓ இஷ்டம். மெயினா மோக்கு நான் வியர்டா நடந்துக்கிற மாதிரி தெரியவே கூடாது, அதெல்லாம் உன் கையில தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி இவங்க வாய்ஸ் நோட் அனுப்பிச்சிருப்பாங்களா. இதை வந்து நம்ம லிட்டில் லியாங் இப்ப அப்படியே கேட்டுட்டே பெயிண்ட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. நம்ம லிட்டில் லியாங் யானுக்கு தான் ஃபோன் போடுவாங்களா. அவன் வாய்ஸே ஒரு மாதிரி தான் இருக்கும், ஏன்னா நம்ம ஹீரோயின் நேத்து பாதியில விட்டுட்டு ஓடிட்டாங்கல்ல. இப்போ நம்ம லிட்டில் லியாங், சாரி எனக்கு இதெல்லாம் பழக்கம் இல்ல, நம்மளுக்கு இன்னும் நிறைய டைம் இருக்குல்ல, ஃபர்ஸ்ட் நம்ம நல்லா லவ் பண்ணுவோம், அப்புறம் அதெல்லாம் பாத்துக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்களா. இதை கேட்டுட்டு இருந்த யான் உடனே அடுத்து, அப்படியா சரி நான் இப்போ என் ஃப்ரெண்ட்ஸோட கொஞ்சம் வெளியே போறேன், ஒரு ட்ரிப் மாதிரி குட்டியா, நீ வரையா அப்படிங்கிற மாதிரி கேட்பான். ஆனா நம்ம லிட்டில் லியாங்கால தான் அவ்வளவு நேரம் நம்ம ஹீரோனோட உடம்புக்குள்ள இருக்க முடியாதுல்ல, சோ அதனால நான் வரல அப்படின்ட்டுருவாங்களா. அது அந்த யானுக்கு இன்னும் கொஞ்சம் கோவத்தை கொடுத்துரும். அப்படியா சரி வை, நான் ட்ரிப் எல்லாம் போயிட்டு வந்து உன்னை பார்த்து பேசிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி வச்சிருவான். அடுத்து என்ன, இப்போ லிட்டில் லியாங் எல்லாத்தையும் வரைஞ்சு கொடுத்துருவாங்களா. சோ இந்த டிராயிங்ஸ் எல்லாம் பிடிச்சு போன அந்த பாஸ் இப்போ நம்ம லியாங் கூட ஒரு கான்ட்ராக்ட் மாதிரி போட்டு சைன் பண்ணிக்குவாரு. ஓகே உங்க டிசைன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு, நம்மளே பார்ட்னர்ஷிப்ல இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. அடுத்து என்ன, இதை செலிப்ரேட் பண்றதுக்காக நம்ம லியாங்கும் அவங்களோட ஃப்ரெண்டும் ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் அப்படி குடிச்சிட்டே பேசிட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்களா. அப்ப நம்ம லியாங் அவங்க ஃப்ரெண்டு கிட்ட சந்தோஷமா சொல்லிக்கிட்டு இருப்பாங்க, இந்த சான்ஸை வச்சு நான் எப்படியான்னு திரும்பி மோ கூட சேர்ந்துடணும் அப்படின்ட்டு. அப்ப பார்த்தா அதே ரெஸ்டாரண்ட்டுக்கு மோ வந்திருப்பான். இதை வந்து நம்ம ஹீரோயின் நோட் பண்ணிடுவாங்க. அவன் வந்து பக்கத்து டேபிள் தான் உட்காந்துருப்பானா. சோ அவன் என்ன பேசுற அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. அப்ப ஃபர்ஸ்ட் நம்ம மோ வந்து ஷாக்கிங்கா நம்ம ஹீரோயினை பாராட்டி தான் சொல்லுவான், பரவாயில்ல இவ்வளவு அழகா வரைவான்னு எனக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பானா. அப்ப அந்த கூட வந்த பையன் வந்து, பரவாயில்ல சார் உங்க கேர்ள் ஃப்ரெண்டுக்குள்ள இவ்வளவு திறமை இருக்கு, அப்ரிஷியேட்டபிள் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பானா. அப்ப நம்ம மோ வந்து சொல்லுவான், இல்ல நாங்க 2 பிரிய போறோம் அப்படிங்கிற மாதிரி. அந்த பையன் எதுக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்பானா. அதுக்கு நம்ம மோ என்ன சொல்லிடுவானா, சில விஷயங்கள் ரொம்ப நாள் ஆக ஆக அந்த இன்ட்ரெஸ்ட் இழந்துரும், சோ நம்ம முடிச்சுதான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவான். இதை வந்து நம்ம ஹீரோயின் வேற கேட்டுருவாங்க. அப்புறம் என்ன, வீட்டுக்கு வந்துட்டு அப்படியே அழுதுகிட்டே நம்ம மோ இவங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ண வீடியோவை போட்டு போட்டு பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப சோகமா இருந்துச்சுன்னா ஸ்நாக்ஸா சாப்பிடுவாங்களே, இப்போ அதே மாதிரி தான் சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்களா ஸ்நாக்ஸா. அப்ப தெரியாம அவங்க ஹேண்ட்பேக்ல சாக்லேட் வச்சிருந்திருப்பாங்க, அதையும் சேர்த்து தெரியாம சாப்பிட்டுருவாங்க. அப்புறம் என்ன, நம்ம லியாங் போய் லிட்டில் லியாங் வந்துருவா. நம்ம லிட்டில் லியாங் வந்து பாப்பா வீடு ஒரு மாதிரி அலங்கோலமா இருக்குமா. அடுத்து என்ன, அந்த ஃப்ரெண்டுக்கு தான் ஃபோன் பண்ணி கேட்பா நடந்தது எல்லாத்தையும். அந்த ஃப்ரெண்ட் எல்லாத்தையும் சொல்லிருமா. அது மட்டும் இல்லாம அந்த வீடியோ வேற ஓடிக்கிட்டு இருக்குமா. நம்ம லிட்டில் லியாங் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த சிடி ஒரு காப்பி போட்டு அதை இப்ப அப்படியே மோக்கு அனுப்பிச்சு விட்டுருவாங்க. அனுப்பிச்சு விட்டு ஒரு லெட்டர் வேற சேர்த்து வச்சிருப்பாங்க. நீலாம் என்ன பையன்டா, ஒரு ப்ராமிஸை கூட உன்னால கடைபிடிக்க முடியல, என்னமோ ப்ரப்போஸ் பண்றப்ப மட்டும் பெரிய எவனாட்டக்க பேசுன, 10 வருஷம்லாம் எனக்கு பத்தாது, அது கொடுத்து உன்னை நான் வாழ்நாள் பூரா லவ் பண்ணணும், குழந்தை பெற்றுக்கணும், கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படி இப்படின்ட்டு இதான் ப்ராமிஸை நீ காப்பாத்துற லட்சணமா அப்படி இப்படின்னு போட்டு நல்லா திட்டி ஒரு லெட்டர் எழுதி அனுப்பிச்சு விட்டுருப்பாங்க. அடுத்து எப்பயும் போல தான் திரும்பி டைம் முடிஞ்சிடும். நம்ம லியாங் இப்ப எந்திரிச்சு பாப்பாங்களா. அவங்க வந்து அவங்களோட ஆர்ட் ரூம்ல இருந்திருப்பாங்க. என்னடான்னு எந்திரிச்சு பார்த்தா நம்ம லிட்டில் லியாங் அழகா ஒரு பெயிண்டிங் ஒன்று பண்ணிருப்பாங்க. அதாவது 2 கேர்ள்ஸ் வேற வேற வேர்ல்டுல இருந்து வந்து ஒன்னா கனெக்ட் ஆகிற மாதிரி வரைஞ்சிருப்பாங்களா. இதை பார்த்து அப்படி நம்ம ஹீரோயின் சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்க. சைட்ல பார்த்தா இன்னொரு நோட் வேற விட்டுட்டு போயிருப்பாங்க. நம்ம லிட்டில் லியாங், நீ அவனுக்காக வாழ்க்கையை வேஸ்ட் பண்ணதெல்லாம் போதும், ஃபர்ஸ்ட் தயவு செஞ்சு நீ திரும்பி வர
வரைய ஆரம்பி அப்படிங்கிற மாதிரி போட்டிருப்பாங்களா. இதை பார்த்து நம்ம ஹீரோனுக்கு லைட்டா ஹாப்பியாவும் இருக்கும். சரின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமா பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஆனாலும் அவங்களால ஒழுங்கா வரைஞ்சிருக்க முடியாதா. அடுத்து என்ன பண்ணுவாங்க, திரும்பி சாக்லேட் சாப்பிடுவாங்க. இவங்க வரைஞ்ச எல்லாத்தையுமே வந்து அந்த லிட்டில் ரியாங் ரிவ்யூ பண்ணி இதுல வந்து இதெல்லாம் மாத்தணும், இதெல்லாம் நீ கரெக்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு வீடியோ எடுத்து நம்ம ஹீரோயினுக்காக சேவ் பண்ணி வச்சிருப்பாங்க. அடுத்து இந்த மருந்தோட பவர்லாம் போனக்கு அடுத்து நம்ம ஹீரோயின் வந்து அந்த வீடியோவை பார்த்து என்னென்னலாம் மாத்தணும் அப்படிங்கிற மாதிரி கத்துக்குவாங்க. அதாவது சிம்பிளா சொன்னா என்னன்னா, இப்ப இந்த மேஜிக் சாக்லேட்டை வச்சு நம்ம ஹீரோயின் அவங்க திறமையை திரும்பி வெளியே கொண்டு வரதுக்காக ட்ரை பண்றாங்க. அதுக்கு அந்த லிட்டில் யாங்கும் ஹெல்ப் பண்றா. இதுக்கு நடுவுல நம்ம லிட்டில் யாங் வந்து அந்த யாங்க கான்டாக்ட் பண்ணலாம்னு சொல்லி நினைப்பாங்க. இவங்க மெசேஜா அனுப்பிச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. ஆனா அந்த யாங்க கிட்ட இருந்து ஒரு ரிப்ளை வராதா. சாரி, நான் பெயிண்டிங்ல கொஞ்சம் பிஸியா இருந்தேன், அதனால தான் ஃபர்ஸ்ட் என்னால உன் கூட வெளியே வரவே முடியல, அதனால நீ எம்மல கோவமா இருக்கியா, சாரி ப்ளீஸ் என் டெக்ஸ்ட்டுக்குலாம் ரிப்ளை பண்ணு அப்படிங்கிற மாதிரி இங்க நம்ம லிட்டில் யாங் மெசேஜா போட்டு தள்ளுவாங்க. ஆனா ஒரு ரிப்ளை வந்த பாடா இருக்காது. இந்த சமயத்துல தான் நம்ம ஃப்ரெண்டு வந்து நம்ம லியாங்குக்கு ஒரு மெசேஜ் காட்டுவாங்க. என்னன்னா, இவங்க சாக்லேட் வாங்கியிருப்பாங்கல்ல, அந்த ஃபேக்டரியில திடீர்னு ஃபயர் ஆக்சிடென்ட் ஆகி மொத்த ஃபேக்டரி எரிஞ்சு போச்சு, அதுல இருந்து ரா மெட்டீரியல்ஸும் எல்லாம் வேஸ்டா போயிருச்சு அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வரும். இதை பார்த்து இப்ப ஷாக்கான நம்ம ஹீரோயினும் அவங்க ஃப்ரெண்டும், இன்னும் நம்ம கிட்ட 10 சாக்லேட் தான் மிச்சம் இருக்கு, இதை வச்சு என்ன பண்ணுமோ அதை மட்டும் தான் பண்ண முடியும், சோ இதை வந்து நம்ம பார்த்து யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இங்க அவங்க ரெண்டு பேரும் பேசிக்குவாங்க. அதே மாதிரி நம்ம லிட்டில் லியாங் நம்ம ஹீரோயின் உடம்புக்குள்ள இருந்து நிறைய பெயிண்டிங்ஸ் பண்ணிருப்பாங்க. அதை எல்லாத்தையுமே ஒரு எக்ஸிபிஷன் மாதிரி நம்ம ஹீரோயின் அரேஞ்ச் பண்ணிருப்பாங்க. சோ இந்த பாராட்டெல்லாம் கண்டிப்பா அவளுக்கு தான் கிடைக்கணும், சோ அவ தான் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அந்த சாக்லேட் எடுத்து சாப்பிடுவாங்க. அடுத்து என்ன, அவங்க எக்ஸிபிஷனுக்கு செம்ம கூட்டம் இருக்கும். நம்ம மோவே ஆச்சரியப்பட்டு போயிருவோம், இவளால இவ்வளவு சூப்பரா வரைய முடியுமா அப்படிங்கிற மாதிரி. அடுத்து என்ன, நம்ம லிட்டில் லியாங்க்கு ஃபுல்லா பாராட்டு தான். இப்போ அவங்க ஸ்பீச் கொடுக்கணுமா, சோ அந்த இடத்துக்கு வந்து நம்ம லிட்டில் லியாங் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க கேமராவை எடுத்து நம்ம ஹீரோயின் லியாங்குக்கு தான் ஒரு மெசேஜ் கொடுப்பாங்க. நான் மட்டும் தனியா இருந்தா செஞ்சிருக்க முடியுமானே தெரியல, உன்னோட ஹெல்ப்னால தான் நான் அதெல்லாம் செஞ்சிருக்கேன், சோ தேங்க்யூ பிக் லியான் அப்படிங்கிற மாதிரி இங்க அவங்க ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணுவாங்க. அடுத்து அப்படி இவங்க ஸ்பீச் கொடுத்துக்கிட்டு இருக்கப்பயே கொஞ்ச நேரத்துல லிட்டில் லியாங் போய் நம்ம லியாங் வந்துருவாங்க. அப்பன்னு பார்த்து கரெக்டா அங்க இருந்து எல்லாரும் எங்களுக்காக இப்ப நீங்க ஆன் தி ஸ்பாட் ஒன்னு வரைஞ்சு காட்டணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க. நம்ம ஹீரோயின் மூஞ்சி மாறிடும். பாவம் அந்த ஃப்ரெண்டும் கண்டுபிடிச்சிட்டாங்க, சரி இப்ப இருக்கிறது லிட்டில் லியாங் இல்ல லியாங் அப்படின்ட்டு. அடுத்து நம்ம ஹீரோயின் அங்க இருந்து நான் இப்ப வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வாஷ்ரூம் போவாங்களா. அங்க போய் சரின்னு சொல்லி அந்த சாக்லேட்லாம் கையில எடுத்து வச்சிருப்பாங்க. சரி இதை சாப்பிட்டு லிட்டில் லியாங் வர வைப்பாங்க அப்படின்னு சொல்லி நினைச்சா, இதை இந்த வட்டம் நானே ஃபேஸ் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அந்த சாக்லேட் சாப்பிடாம வெளியே வந்துருவாங்க. இப்ப அப்படியே வந்து அந்த சாக்லேட் அவங்க ஃப்ரெண்டு கையில கொடுத்துட்டு இதை நான் யாருன்னு சொல்லி எனக்கு நானே ப்ரூவ் பண்ணிக்கிற டைம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அங்க வந்து பெயிண்டிங் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. பார்த்தா நம்ம ஹீரோயின் சூப்பரா தான் பெயிண்டிங் பண்ணிருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்குள்ள இருந்த அந்த பழைய லியாங்க நம்ம லிட்டில் லியாங் தான் எப்படி வர வச்சிட்டாங்களே. அப்புறம் என்ன, அங்க இருக்க எல்லாருமே செமையா பாராட்டுவாங்க. இதை பார்த்து நம்ம ஹீரோயினுக்கு சந்தோஷமா இருக்கும், அவங்க ஃப்ரெண்டுக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இதுல மோக்கு வேற என்னாச்சுன்னு தெரியல, நம்ம ஹீரோயின் வேணான்னு சொன்னவன் இப்ப நம்ம ஹீரோயின் அப்படி லைட்டா சைட் அடிக்க ஆரம்பிப்பான். அடுத்து நம்ம மோ தான் நம்ம ஹீரோயினை போய் டிராப் பண்ணலான்னு சொல்லிட்டு போவானா. அப்ப நம்ம மோ சொல்லுவோம், நான் அவசரப்பட்டு பிரேக்கப் பண்ணிருக்க கூடாது, நீ எவ்வளவு ஸ்பெஷல்ங்கிறத நான் உணராம போயிட்டேன், தப்பெல்லாம் ஏமாலதான் அப்படிங்கிற மாதிரி இங்க சொல்லிக்கிட்டு இருப்பானா. நம்மளுக்கே கடுப்பாகும், ஏன்டா இத்தனை நாள் வரைக்கும் வேணான்னு சொல்லிட்டு இப்ப நம்ம ஹீரோனோட ஹெல்ப் அவங்க கொஞ்சம் ஃபேமஸ் ஆற மாதிரி இருக்காங்க அப்படின்னு திரும்பி வரையா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனா நம்ம ஹீரோயின் இப்பதான் ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிட்டாங்கல்ல, அவங்க உடனே என்ன சொல்லுவாங்கன்னா, இதுல எதுவும் உன் தப்பே கிடையாது, நான் தான் உனக்காக வெயிட் பண்றேன், உன்னை பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன நானே இழந்துகிட்டு இருந்திருக்கேன், பட் அது எனக்கு இப்பதான் புரிஞ்சிருக்கு, அதனால நீ அப்பாலஜைஸ் பண்ணாத, டிராப் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு கார்ல இருந்து இறங்கிடுவாங்க. இதுல இருந்து நம்மளுக்கு தெரிஞ்சிடும் நம்ம ஹீரோயின் கிட்ட ரொம்ப சேஞ்சஸ் வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி. அடுத்து இப்ப வீட்டுக்கு வந்த கடத்து நம்ம ஹீரோயின் இவங்க லிட்டில் லியாங்குக்காக போட்ட வீடியோ மெசேஜ், லிட்டில் லியாங் இவங்களுக்காக போட்ட வீடியோ மெசேஜ், அது எல்லாத்தையும் பார்த்து அப்படி ரசிச்சுக்கிட்டு இருப்பாங்களா. ஆக்சுவலி இவங்க ரெண்டு ஒரே பர்சனா இருந்தாலும் வேற வேற மென்டாலிட்டியில தான் இருந்தாங்க. இவங்களுக்குள்ள ஒரு அழகான ஃப்ரெண்ட்ஷிப் ஒன்று இருக்கும். இப்போ நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு சாக்லேட் எடுத்து அப்படி கையில வச்சுக்கிட்டு நீ எனக்கா நிறைய பண்ணிருக்க, இப்போ நான் உனக்காக பண்ண வேண்டிய டைம், இப்போ என்ஜாய் பண்ண அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த சாக்லேட் சாப்பிடுவாங்க. அடுத்து என்ன, நம்ம லிட்டில் லியாங் உடனே யானை தான் பார்க்க போவாங்களா. அங்க போய் பார்த்தா அவன் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட தான் இருப்பான். சரின்னு சொல்லிட்டு போய் ஹாய் சொல்லலாம்னு சொல்லி போனா அப்பன்னு பார்த்து ஒரு பொண்ணு வந்து நம்ம யானோட பைக்ல ஏறி டைட்டா ஹக் பண்ணிக்குமா. இதை பார்த்து நம்ம லிட்டில் லியாங்குக்கு மனசே உடஞ்சிரும். அடுத்து இப்ப அந்த டைம் முடிஞ்சிருமா, நம்ம லியாங்க தான் காட்டுவாங்க. அவங்க வீட்டுல இருந்து எந்திரிப்பாங்களா, அவங்க வீடு ஒரு மாதிரி அலங்கோலமா இருக்கும். அது மட்டும் இல்லாம நம்ம லிட்டில் லியாங் ஒரு புதுசா பெயிண்டிங் வேற பண்ணிருப்பாங்க. அதுல ஒரு பொண்ணு அப்படி அழுகிற மாதிரி இருக்கும். இதுலயே நம்ம ஹீரோயின் கண்டுபிடிச்சிருப்பாங்க லிட்டில் லியாங்க்கு என்ன பிரச்சனை அப்படின்ட்டு. அடுத்து நம்ம ஹீரோயின் லியாங் போய் அந்த யானை போய் மீட் பண்ணுவாங்க. அவன் பாத்தீங்கன்னா கிளப்ல அந்த பார்த்த பொண்ணு கூடவே இருப்பானா. சோ இப்ப நம்ம ஹீரோயின் கன்ஃபார்மே பண்ணிடுவாங்க எதுக்கு லிட்டில் லியாங் சோகமா இருந்திருக்கா அப்படின்ட்டு. இப்ப அப்படி யாங்க கிட்ட போய் ஸ்ட்ரைட்டா நான் உன் கூட இருக்கணுங்கிறக்காக மித்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி வரைஞ்சு கொடுத்து வந்துகிட்டு இருந்தேன், ஆனா உனக்கு லவ் புரியவே இல்ல, நீ என்ன இப்ப வேற ஒருத்தி கூட சுத்திக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி நம்ம லியாங் இதெல்லாம் கேட்பாங்களா. உடனே அந்த யாங் என்ன சொல்லுவானா, நான் உன் கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைச்சேன், அது உன்னால சரியா கொடுக்க முடியல, கொஞ்சம் ரொமான்டிக்கா இருக்குன்னு சொல்லி ஆசையும் பட்டேன், அதுவும் உன்னால கொடுக்க முடியல, அப்புறம் நான் உன் கூட இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவான். இதை கேட்டு நம்ம லியாங்க்கு ரொம்ப கோவம் வந்துடும். அங்க இருந்து தண்ணி எடுத்து மூஞ்சில ஊத்திட்டு அப்படியே அங்க இருந்து கிளம்பிடுவாங்க. அடுத்து இப்ப அங்க இருந்து நம்ம ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்டை போய் பார்க்க போவாங்களா. அங்க போன அவங்க ஃப்ரெண்டு கிட்ட சொல்லுவாங்க, இப்ப நான் ஒரு சாக்லேட் சாப்பிட போறேன், வந்த நீ இந்த வீடியோ மட்டும் அவளுக்கு காட்டு, அவளை எல்லாம் புரிஞ்சுக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்களா. அதுக்கடுத்து நம்ம ஹீரோயினும் சாக்லேட் சாப்பிடுவாங்க. இப்ப லிட்டில் லியானும் வந்துருவாங்களா. அதுல வந்து கடைசியா யான் பேசினதை வந்து நம்ம ஹீரோயின் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. அதான் இப்ப இந்த லிட்டில் லியான் பாப்பா. அதுல அந்த யான் என்ன சொல்லி இருந்திருப்பானா, எனக்கு என்ன வேணுமோ அதை நீ கொடுக்கவே மாட்டேங்கிற, ஒரு குட்டிய ரொமான்ஸ் கூட பண்ண முடியல, உன் கூட எப்படி நான் டைம் ஸ்பெண்ட் பண்றது அப்படிங்கிற மாதிரி அவன் கேட்டிருப்பான். இதை பார்த்து நம்ம லிட்டில் லியானுக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும். உடனே அந்த ஃப்ரெண்டு, இப்போ உனக்கு இருக்க டைம் நீ ஒழுங்கா யூஸ் பண்ணு, நீ யான் பின்னாடி போகாத, இதைத்தான் அவளும் சொல்ல வர அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்களா. உடனே நம்ம லிட்டில் லியானுக்கு கோவம் வந்துரும். நீங்க எல்லாம் யாரு என் லைஃப் முடிவு பண்றதுக்கு, இந்த பிரச்சனை எல்லாத்துக்குமே காரணம் அவதான், அவளாலதான் நானும் யானும் இப்ப சேராம இருந்திருக்கோம், நான் யானை ரொம்ப லவ் பண்றேன், அதே அவங்க யாருக்கும் புரிய மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அழுது அங்க இருந்து கிளம்பிடுவாங்க. அடுத்து நம்ம லிட்டில் லியான் யான் வீட்டுக்கு தான் போவாங்க. அங்க போனோம் அவன் கிட்ட உனக்கு என்ன, நான் தானே வேணும், இந்த அவன் நம்ம ரொமான்ஸ் பண்ணுவோம் ஒன்னா இருப்போம் அப்படி இப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயினே யான் அப்படி அப்ரோச் பண்ணுவாங்களா. அவனும் தள்ளி
கேள்வி விட்டு பார்ப்பான். ஏன் நீ லூசு தரமா பண்ற, தள்ளிப்போ அப்படின்ட்டு. இருந்தாலும் விடாம நம்ம லிட்டில் லியான் ஹக் பண்றது கிஸ் பண்றது அப்படிங்கிற மாதிரி பண்ணிக்கிட்டு இருப்பாங்களா. அப்ப அந்த இன்னொரு பொண்ணு வந்துரும். வந்து நம்ம லிட்டில் லியானுக்கு ஒரே ஒரு அறை தான் கொடுக்கும். நம்ம லிட்டில் லியானுக்கு பாவம் என்ன பண்றதே தெரியாது, ஒரு மாதிரி அசிங்கமா போயிடும். அப்ப அந்த பொண்ணு சொல்லும், யான் இந்த ஊரை விட்டு போறான், நான் அவன் கூட போக ரெடியா இருக்கேன், உன்னால அவன் கூட போக முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்கும். அவன் இந்த கேள்விக்கான பதில் நம்ம லிட்டில் லியான் கிட்ட இல்ல. உடனே அவங்க அப்படியே அழுதுகிட்டே இவங்க வீட்டுக்கு வந்துருவாங்க. அங்க வந்து வீட்டுல இருக்க எல்லா பொருளையும் போட்டு உடச்சுக்கிட்டு அந்த சாக்லேட் எங்கன்னு சொல்லி தேடுவாங்க. அந்த ஃப்ரெண்டும் கண்ட்ரோல்லாம் பண்ண பாப்பாங்க. என்ன தேவையில்லாம லூசு தரமா பண்ற, அவனுக்கா ஏன் இப்படி நடந்துக்கிற அப்படிங்கிற மாதிரி. ஆனா அது எதையுமே நம்ம லிட்டில் லியான் கேட்காம அங்க இருந்த புக்கெல்லாம் கீழே தூக்கி போடுவாங்களா. அப்போ ஒரு புக்ல எல்லா சாக்லேட்ஸ் இருக்கும். இதை நம்ம லிட்டில் லியான் பாத்துருவாங்க. அவங்க ஃப்ரெண்டும் தடுப்பாங்க, இதுதான் கடைசியா மிஞ்சி இருக்க சாக்லேட்ஸ் அப்படின்ட்டு. அதுல ஒரு 5-6 சாக்லேட்ஸ் இருக்குமா. நம்ம லிட்டில் லியான் ஒரே ஒரு முறை தான் முறப்பா, எனக்கு இப்ப இந்த சாக்லேட்ஸ் வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு எல்லா சாக்லேட்ஸையும் ஒரே நேரத்துல சாப்பிடுவா. ஆக்சுவலி இப்ப நம்மளுக்கே லிட்டில் லியாங்க பார்க்க கொஞ்சம் பாவமா தான் இருக்கும். அவங்க ஃப்ரெண்டுக்கும் ரொம்ப கஷ்டமா இருக்குமா, அவங்களுக்கும் ரொம்ப அழுகையா தான் வரும். ஆனாலும் என்ன பண்ண முடியும், லிட்டில் லியான் ரொம்ப பிடிவாதமா இருக்கா, எனக்கு யான் தான் வேணும் அப்படிங்கிற மாதிரி. அதுக்கடுத்து இங்க இருந்து கிளம்பி வேகமா ரயில்வே ஸ்டேஷனுக்கு தான் போவா. அங்க யானையும் பாத்துருவான். ஆனா அவனுமே நம்ம லிட்டில் லியான் இங்க வந்தாலும் வருவா அப்படின்னு சொல்லி அவளுக்காக வெயிட் பண்ற மாதிரி தான் நம்மளுக்கு காட்டுவாங்க. அண்ணாருன்னு பார்த்து நம்ம லிட்டில் லியானுக்கு ரொம்ப டிசீனஸா இருக்கும். ஏன்னா அவங்க எல்லா சாக்லேட்டும் ஒரே வேலையில சாப்பிட்டாங்கல்ல. அவங்க இங்க இருந்து யானுன்னு கத்துவாங்க. ஆனா அவ்வளவு பெரிய கூட்டத்துல பாவம் யானுக்கு அதை கேட்கவே கேட்காது. அப்புறம் என்ன, அவன் வெயிட் பண்ணி பார்த்துட்டு சரி அவ வரல அப்படின்னு சொல்லிட்டு அவனும் கிளம்பிடுவான். அடுத்து என்ன, நம்ம லிட்டில் லியான் ரொம்ப பிரேக் ஆயிருவாங்க. அப்படியே அந்த இடத்துல மயக்கமும் போட்டு விழுந்துருவாங்க. அடுத்து நம்ம லிட்டில் லியான் தனியா ஒரு இடத்துல உட்காந்து அழுதுகிட்டு இருக்க மாதிரி நம்மள காட்டுவாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் லியான், நீ எப்படி மனசு உடைஞ்சு போய் உட்காந்துருக்க, வா நீ ஏன் கூட வந்துரு, நம்ம ரெண்டு ஒண்ணு சேர்ந்துட்டா எல்லாமே சரியாயிரும் அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுவாங்க. சரின்னு சொல்லிட்டு நம்ம லிட்டில் லியானும் கை கொடுப்பாங்க. பார்த்தா இவங்க ரெண்டு நடுவுல ஒரு பெரிய கண்ணாடி கிளாஸ் மாதிரி இருக்கும். அதை தாண்டி நம்ம லிட்டில் லியானால வர முடியாது. இப்போ திடீர்னு நம்ம லிட்டில் லியான் அப்படி தண்ணியில மூழ்கிற மாதிரி நம்மளுக்கு காட்டுவாங்க. ஆக்சுவலி என்னன்னா, இவங்க நிறைய சாக்லேட் சாப்பிட்டனால இப்போ நம்ம ஹீரோயின் வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்காங்க. அங்க சீரியஸா ட்ரீட்மெண்ட் போய்கிட்டு இருக்கும். இவங்க ஏதோ ட்ரக்ஸ் சாப்பிட்டுருக்காங்க போல, அது ஓவர் டோசேஜ் ஆயிருக்கு. சோ சாகிற நிலைமையில இருக்காங்க, நம்ம எப்படியானு காப்பாத்தணும் அப்படிங்கிற மாதிரி அங்க இருக்க டாக்டர்ஸ் எல்லாம் பேசிக்கிட்டு இருப்பாங்க. அதாவது என்னன்னா, இப்போ நம்ம ஹீரோயின் உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்காங்க. இவங்க மென்டலா ஸ்ட்ராங்கா இருந்தா மட்டும் தான் இவங்களால இப்போ உயிர் பிழைக்க முடியும். ஆனா அந்த லிட்டில் லியானா ரொம்ப சோர்ந்து போயிட்டா. சோ அவளை இப்போ இந்த இமேஜினேஷன்ல இருந்து காப்பாத்தினா மட்டும் தான் நம்ம ஹீரோயினுக்கு ஸ்ட்ரென்த் வந்து இவங்க உயிரோட வரக்கான வாய்ப்பு இருக்கும். அதான் இப்போ நமக்கு இந்த சீன்ல காட்டுவாங்க. நம்ம ஹீரோயின் லிட்டில் லியான் எவ்வளவோ சொல்லுவாங்க, நம்ம ரெண்டும் சேர்ந்ததான் என் வாழ்க்கை, நீ இல்லனா எப்படி அப்படிங்கிற மாதிரி. ஆனா நம்ம லிட்டில் லியான் வந்து, நீ கொடுத்த கொஞ்சம் டைமே போதும், என் வாழ்க்கையை நல்லா வாழ்ந்துட்டேன். என்னதான் இருந்தாலும் லிட்டில் லியானோட ஆசைகள்லாம் வேற, இப்ப இருக்க லியானோட ஆசைகள்லாம் வேற. அதனால நீ பிழைக்கணும்னா இந்த லிட்டில் லியானை நீங்க விட்டுட்டு போனா மட்டும் தான் கரெக்டா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி நம்ம லிட்டில் லியான் மட்டும் அப்படி தண்ணியில மூழ்கிற மாதிரி நம்ம காட்டுவாங்க. அப்படி இன்னொரு சைடு நம்ம ஹாஸ்பிட்டல் தான் காட்டுவாங்க. நம்ம ஹீரோயின் லியான் இப்ப கண் முழிச்சிருவாங்க. சோ இனிமேல் வெறும் நம்ம ஹீரோயின் மட்டும் தான், லிட்டில் லியான் திரும்பி வரவே போறது கிடையாது. ஆனால் அந்த லிட்டில் லியான் வந்து நம்ம ஹீரோயினுக்கு எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்குன்னு சொல்லி கத்து கொடுத்துட்டு தான் போயிருக்காங்க. அடுத்து இப்படியே கொஞ்ச நாட்கள் நல்லா தான் போகும். நம்ம ஹீரோயினும் நல்ல ஃபேமஸான டிசைனரா மாறிடுவாங்க, நல்ல பாப்புலர் ஆயிருவாங்க. அப்ப அப்படிதான் ஒரு நாள் அவங்க ஃப்ரெண்ட் வந்து ஒரு வீடியோ காட்டுவாங்க. என்னன்னா, நம்ம மோ இருக்கான்ல, அவன் நம்ம ஹீரோயினுக்கு ஸ்டார்டிங்ல ப்ரப்போஸ் பண்றப்ப ஒரு ப்ராமிஸ் ஒன்னு பண்ணிருப்பான். நான் இப்போ உனக்கு ப்ரப்போஸ் பண்ண போறேன், நீ மட்டும் அக்செப்ட் பண்ணலன்னு வச்சுக்கோவேன், நான் இங்க ட்ரெஸ் எல்லாம் கழட்டிட்டு என் லவ் நீ அக்செப்ட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி கத்தி ஓடுவேன் அப்படிங்கிற மாதிரி காலேஜ் படிக்கிறப்ப ஒன்னு சொல்லிருப்பான். இப்போ அதே மாதிரி 10 வருஷம் கழிச்சு இப்ப செய்யும் அத. ஏன்னா அவனுக்கு தான் இப்ப திரும்பி நம்ம ஹீரோயின் மேல லைட்டா இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சு. ஆனா நம்ம ஹீரோயினா பட்டதே போதும்பா சாமி அப்படிங்கிற மாதிரி அவங்க விலகிட்டாங்கல்ல. உடனே இப்போ மோ ட்ரெஸ் எல்லாம் கழட்டி போட்டுட்டு நடு ரோட்ல ஓடி வருவான். லியாங் ஐ லவ் யூ, என்னோட ப்ரப்போசலை நீ அக்செப்ட் பண்ணிக்கோ அப்படின்ட்டு. அப்படி இப்படின்ட்டு மோ கத்திட்டு கடைசியா நம்ம ஹீரோயின் இருக்கிற இடத்துக்கே வந்துருவான். அடுத்து நம்ம ஹீரோயின் மாடியில இருந்து அப்படியே மோவை பாப்பாங்க. அவன் என்ன அக்செப்ட் பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி கத்திக்கிட்டு இருப்பானா. அப்ப அந்த ஃப்ரெண்ட் சொல்லுவாங்க, என்ன நீ அவனை அக்செப்ட் பண்ணிக்க போறியா, நல்லா யோசித்துக்கோ அப்படிங்கிற மாதிரி. அதுக்கு நம்ம ஹீரோயின் நக்கலா ஒரு சிரிப்பு சிரிச்சு மறுபடியுமா அப்படிங்கிற மாதிரி ஃபன்னா கேட்பாங்க. சோ இதே இடத்துல அப்படி இந்த கதையும் முடிஞ்சிரும். இது ஒரு ஓபன் எண்டிங் மாதிரி தான். ஆக்சுவலி நீங்க கூட நினைக்கலாம் நம்ம ஹீரோயின் ஒரு அக்செப்ட் பண்ணிருப்பாங்களோ அப்படின்ட்டு. அவங்க கண்டிப்பா அக்செப்ட் பண்ணவே கிடையாது. ஏன்னா அதனாலதான் ஃபன்னா மறுபடியும் இவன் கூட அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லிருப்பாங்க அவங்க ஃப்ரெண்டு கிட்ட. இந்த படத்தோட மெயினான கான்செப்ட் என்னன்னு தெரியுமா, நம்மளுக்குள்ள ஒரு சின்ன குழந்தை இருக்கும், அதை என்னைக்குமே நம்ம மறந்துடவே கூடாது. ஏன்னா அந்த உள்ள இருக்க லிட்டில் பர்சனுக்கு தான் உண்மையில நம்மளுக்கு என்ன வேணுங்கிறது நல்லாவே தெரியும். சோ அதே மாதிரி தான் நம்ம ஹீரோயினோட கதையிலையும் அவங்களுக்கு என்ன வேணுங்கிறதே அவங்க மறந்துட்டு நம்ம மோ பின்னாடி அவங்க சுத்திக்கிட்டு இருந்தாங்க. நம்ம லிட்டில் லியாங்கோட ஹெல்ப்பால தான் இப்போ அவங்க இவ்வளவு பெரிய சக்சஸ் அடைஞ்சிருக்காங்க. இதே மாதிரி தாங்க நம்மளும் இருக்கணும். எவ்வளவு வயசானாலும் நம்மளுக்குள்ள இருக்க அந்த குட்டி குழந்தை தனத்தை எப்பயுமே நம்ம விட்டுறவே கூடாது. ஓகே கைஸ், இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த கதையை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கிறதையும் கீழே கமெண்ட்ல மென்ஷன் பண்ணிருங்க. அதே மாதிரி மறக்காம என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போற ஒவ்வொரு வீடியோஸும் கரெக்டா நோட்டிஃபை ஆகும். ஓகே கைஸ், வேற ஒரு கதையோட வேற ஒரு வீடியோல உங்களை பாக்குறேன். அது வரைக்கும் பை.